கரம் தட்டி பாஸ்டர் கார்த்திக் அம்மாளின் அவங்களை வரவேற்போம். Praise God. என்ன ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இல்லை நீங்கள் சொல்கிற ஆமேன் அப்படி தாண்டா இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம் வாழ்க்கையில் இந்த நாளை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஒரு பெரிய மகிமையான காரியத்தை கர்த்தர் இந்த வேளையில் இடைவிடும்படி நல்ல கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினா ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினா ஒன்றும் நடக்காது. என் பலத்தினா ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினா ஒன்றும் நடக்காது. உங்க பிரசன்னத்தா கூடுமே, உங்க பிரசன்னந்தா போதுமே. யெகோவா சேனு என்னை மீண்டும் கட்டுகிறீ. யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீ. யெகோவா சேனு என்னை மீண்டும் கட்டுகிறீ. யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீ. நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாலிப கூடுகையில் உங்களோடு இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அன்பு சகோதரர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய தரிசனத்தின்படி நிறைவேற்றி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் ஜான்சன் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அன்பு பாஸ்டருக்காக தேங்க்யூ பாஸ்டர். பின்னாடி இருக்கிற என் அன்பு சகோதரன் பாஸ்டர் மணி அவர்களுக்காக, ஆமாம், இன்னும் பின்னாடி இருக்கிற எல்லாருக்காகவும் நன்றி. உங்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாம் கும்பிட்டா திரும்பி கும்பிடுங்கடா, எல்லாத்தையும் கேட்டே வாங்க வேண்டியிருக்கு. தோத்திரம். தமிழ் பழக்கத்தையே விட்டுறீங்களடா. தோத்திரம். ஆமாம். ரைஸ் கா உங்களை யாராவது வெல்கம் பண்ணால் நீங்கள் என்ன செய்வீங்க? சொல்லுவீங்களா? அதான் நம்ம தமிழ் கலாச்சாரம். அதனால் சர்ச்சு மேடையில் நின்று ஒரு ஆள் முழங்கால் போடுன்னா முழங்கால் போட்டுடணும், எலும்புன்னா எலும்பிடணும், கை உயர்த்துனா கை உயர்த்திடணும். இங்கேருந்து யார் என்ன சொன்னாலும் இது கர்த்தருடைய வார்த்தை. அதுக்கு கீழ்ப்படியும் போது அதுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். இந்த எழுப்புதல் நாட்களில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, தேவனுடைய இருதய துடிப்பை அறிந்து செயல்படக்கூடிய ஆட்களை கர்த்தர் தேடுகிறார். சங்கீதம் 110:3 வாசித்தா, விடிய காலத்தில் பிறக்கும் பணிக்கு சமமான ஒரு யவன ஜனத்தை, யவன சந்ததியை ஆண்டவர் எழுப்ப விரும்புகிறார். விடிய காலத்தில் பிறக்கும் பணிக்கு சமமான ஒரு யவன ஜனம் அப்படின்னா யங் ஜென்ரேஷன். அப்படி ஒரு வாலிப சேனையை கர்த்தர் எழுப்புறதுக்கு தான் இப்படி கூட்டங்கள்லாம் நடக்குது. ஏன் இந்த வேகத்தோடு நாங்கள் உங்களை சந்திக்க விரும்புகிறோம் என்றால், அடுத்த தலைமுறையை கொண்டு தான் கர்த்தர் எழுப்புதலையே திட்டம் பண்ணியிருக்கிறார். மன்னிச்சுக்கோங்க உங்கள்கிட்ட சொன்னதுக்கு. அடுத்த தலைமுறை உங்களை வச்சு தான் எழுப்புதலையே திட்டம் பண்ணியிருக்கார். அப்படியா? பாப்போம், வரட்டும் அப்படின்ற மாதிரி இருக்கீங்களையா? உங்களை கொண்டு தான் செய்ய போறாங்க. கை தட்டுங்களா? பார்த்து
மெதுவாக தட்டுங்க, விரல்லாம் விழுந்துற போகுது. ஆட்களை பாரு, டொப்பு டொப்பு டொப்புன்னு தட்டிக்கிட்டு. வாலிப பிள்ளைகள் மாதிரி தட்ட வேண்டாமா? சூப்பர். ஏன்னா நானும் வாலிப பையன்தான். உடனே சிரிப்பீங்களே. அடுத்த ஆளை போடுறதுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. இது பித்தநர, அது சின்னதா தேன் கொட்டி கொஞ்சம் வேலையாயிருச்சு. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு வழியாக்குறதுக்கு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கு தான் கர்த்தர் நம்மெல்லாம் இப்படி ஏசி ஹாலை போட்டு ரூமை பூட்டிட்டு வச்சுட்டு அடிங்கடான்னு சொல்லி நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு அக்டோபர் 2ஆம் தேதி பராக்கிரமசாலின்னு தலைப்பு போட்டு அவர் பாருங்க கையில் பெரம்போடு தான் நிற்கிறாரு. ஏட்டி பெரம்போட. ஆமாம், நானும் உங்களுக்கு அப்படி தான் வந்திருக்கேன். தோத்திரம். சரி, கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் மூலியமாக தான் செய்ய போகிறா. அல்லேலூயா. ஆமென். ஒரு பெரிய எழுப்புதல், கிரகிக்க முடியாத ஒரு எழுப்புதல், நம்ம யோசிக்கவே முடியாத ஒரு எழுப்புதலின் மகிமையை தான் தேசம் பார்க்க போகிறது. சும்மா இப்போ பேசுகிற எழுப்புதல், இப்போ பேசுகிற வார்த்தை, இப்போ தான்டா என் வேவ்லந்துக்கு வந்திருக்கீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். சரி, இப்போது கொஞ்ச நேரம் நான் உங்கள் கூட சேர்ந்து ஜெபிக்க போகிறேன். அதுக்கப்புறம் பிரசங்கம் பண்ணுவேன். வேகமாக நம்ம சொன்ன நேரத்தில் நம்ம முடிப்போம். ஆண்டவர் நமக்கு அதுக்கு வேண்டிய கிருபைகளை தரட்டும். இந்த கடைசி நாட்களில் ஒரு 4 விதமான அபிஷேகம், 4 விதமான ஒரு தலைமுறையை கர்த்தர் எழுப்புறதுக்கு தேவன் ரொம்ப ஆக்கிரகத்தோடு இருக்கிறார். ஒன்று லூக்கா 21:36, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அப்போ ஒரு ஜெபிக்கிற ஒரு சந்ததி, ஜெப அபிஷேகத்தோட இந்த கடைசி காலத்தில் ஒரு கூட்டத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரேயர். நம்ம ஜெபம் பண்ணுகிறவர்கள் தான் வேணும். ஆமென். நெகேமியா 1ஆம் அதிகாரத்தில் 11 வசனம் இருக்குது. 11 வசனம் இருக்குது நெகேமியா 1ஆம் அதிகாரத்தில். நெகேமியாவில் மொத்தம் 13 அதிகாரம் இருக்குது. 1ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் 11 வசனம் இருக்குது. இந்த 11 வசனத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா 13 அதிகாரத்துக்குரிய அஸ்திபாரமான 13 வகையான ஜபத்தை நெகேமியா ஒரு அதிகாரத்தில் பண்ணியிருப்பா. 13 different kind of prayer in one chapter, in 11 words. 11 வசனத்துல 13 வகையான ஜபத்தை ஒரு நெகேமியா. நெகேமியானா என்ன? தேவனை ஆறுதல் படுத்துகிறவன் என்று அர்த்தம். தேவனையே ஆறுதல், தேவனையே கம்ஃபர்ட் பண்ற ஒரு ஆள்னா அது நெகேமியாவை தான் இருக்க முடியும். அவன் பாபிலோனிலிருந்து தேவசித்தம் செய்கிறவன். பாபிலோனிலிருந்து ஜெபிக்கவே முடியாத இடத்துல உட்காந்து இந்த 13 வகை ஜபத்தை நெகேமியா செய்கிறான். அப்போ ஒரு ஜப அபிஷேகம் பெற்ற ஒரு தலைமுறை, இந்த சந்ததி அந்த அபிஷேகத்தோட எழும்புறதுக்கு தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒன்று அப்படிப்பட்ட ஒரு ஜெனரேஷன், பிரேயர் அனாயிண்டிங் பிரேயர்ஃபுல் பர்சன்ஸை கர்த்தர் எழுப்பணும்னு நம்ம ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தேவன் தர விரும்புகிறார். ரெண்டாவது, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 அதனுடைய 18 வசனத்தில் வாசித்தால், கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், ஏனெனில் மாம்சத்தோடு மாத்திரம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. ஆதலால் தீங்கு நாள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள். மார்க்கவசம், தலைச்சீரா, கச்சை, பாதரட்சை, கேடயம், பட்டயத்தை பிடித்து நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ரெண்டாவது ஒரு தலைமுறை எப்படிப்பட்ட தலைமுறையா இருக்கணும் தெரியுமா? யுத்த அபிஷேகத்தோட சத்துருவை எதிர்த்து நிற்கிற ஒரு பெரிய தலைமுறை தேவனுக்கு இந்த கடைசி காலத்தில் தேவை. நெகேமியாவின் புஸ்தகத்தில் பாருங்க, எத்தனை சன்பலாத்து, எத்தனை தொபியா, எத்தனை தந்திரமான சமாயாக்கள் எழும்பினாலும் அவைகளை எதிர்த்து நின்று பட்டயம்
பட்டயம் ஒரு பக்கம் பிடித்து, ஒரு பக்கம் எக்காலம், ஒரு பக்கம் பட்டயம் ஒரு பக்கம் வேலை, ஒரு பக்கம் பட்டயம் ஒரு பக்கம் கர்த்தருடைய காரியங்களுக்காக நின்று, கர்த்தர் உங்களுக்காக உங்கள் குடும்பங்களுக்காக யுத்தம் பண்ணுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்கள் மத்தியில் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று நெகேமியா 4ஆம் அதிகாரம் 14 18 வசனத்தில் நீங்க வாசித்து பார்க்க முடியும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படின்னா இந்த கடைசி காலத்தில் என்ன அபிஷேகத்தோட ஒரு கூட்டம், ஒரு சந்ததி, ஒரு ஜெனரேஷனை கர்த்தர் எழுப்பணும்? யுத்தம். ஆமென். என்ன அபிஷேகம்? யுத்தம். சண்டை போடுறதுக்கு ஆள் வேணும். எங்க போய்? தெருவுலையா, ஸ்கூல்லையா, வீட்லையா, காலேஜ்லையா? இல்லை, நமக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடும் சண்டையே இல்லை. நம்ம ஃபைட் எல்லாம் சத்துருவின் வல்லமைகளை எதிர்த்து தான் யுத்தம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். மூன்றாவது, எப்படிப்பட்ட அபிஷேகம் உள்ள ஆட்களை கர்த்தர் எழுப்பணும்னு நம்ம ஜெபிக்கணும். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் வாசித்து பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது இருக்கிறார், சிறுமைப்பட்டிருக்கிறவனுக்கு சுவிசேஷமும் அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி அனுப்பியிருக்கிறார். அப்படின்னா எதற்கு? சுவிசேஷ அபிஷேகத்தோட இந்த தேசத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஒரு ஜெனரேஷனை, சந்ததியை கர்த்தர் எழுப்பணும். அல்லேலூயா. இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம் இருக்கிறது, 7 லட்சம் கிராமம் இருக்கிறது, 806 மாவட்டம் இருக்கிறது, 17,68,500க்கு மேற்பட்ட குக்கிராமம் இருக்கிற நம்முடைய இந்தியாவில் ஏறக்குறைய 12 மாநிலத்தில் இன்றைக்கு மதமாற்ற தடை சட்டத்தை டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. 12 மாநிலம் இன்னைக்கு மதமாற்ற தடை சட்டத்தில் இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா, ராஜஸ்தான், சத்தீஸ்கர், யூபி, எம்பி, இன்னும் பல இடத்துல, ஹரியானா, ஆமென், இமாச்சல், இன்னும் எத்தனை 12 ஸ்டேட்ல இன்னைக்கு மதமாற்ற சுவிசேஷம் சொல்லக்கூடாது என்கிற ஒரு பெரிய சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேசத்தில் எத்தனையோ இயேசுவின் காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ சக்கரவர்த்திகள், எத்தனையோ மனிதர்கள் எழும்பி இயேசுவையும் சுவிசேஷத்தையும் திருச்சபையும் காலி பண்ணிடுவேன்னு சொன்ன ஒருத்தனும் காணாம போயிட்டான். கர்த்தர் ஆமா, இது இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்துல பயப்படாம தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தையாய் அறிவிக்கிற ஒரு சந்ததியை கர்த்தர் ஒரு எழுப்பணும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28, 29 வசனத்தில் மாம்சமான யாவர் மீதும் கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது அங்கே வாலிபர்கள், கன்னியர்கள், சிறுவர்கள், குமாரர், குமாரத்திகள், ஊழியக்காரன், ஊழியக்காரி மேல சொப்பனங்கள், தரிசனங்கள், தீர்க்க தரிசனத்தின் ஆவியை ஊற்றினார். ஆண்டவர் அக்கினி ஜுவாலையா ஊழியக்காரனையும் ஊழியக்காரியும் கர்த்தர் மாற்றினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படின்னா கர்த்தர் கடைசி காலத்தில் ஆவியை ஊற்றும் போது ஒரு சந்ததி எழும்பணும். என்ன சந்ததி தான்? ப்ராஃபட், தீர்க்க தரிசன சந்ததிய கர்த்தர் எழுப்பணும். ஆமென். என்ன தீர்க்க தரிசனம் சொல்ல? செல்போன் நம்பரை சொல்ற தீர்க்க தரிசியா தேவை நமக்கு? உனக்கு இந்த காரை தருவேன், அந்த காரை தருவேன்னு சொல்ற தீர்க்க தரிசியா நமக்கு தேவை? அந்த தீர்க்க தரிசி நமக்கு தேவையில்லை. நமக்கு எப்படிப்பட்ட தீர்க்க தரிசி வேணும்? நாத்தான் வேலை போல. தாவீது சொல்லுங்க, என்ன விஷயம்? டேய், ஒரு குடியான் இருந்தான், ஒரு ராஜா இருந்தான். அவன் பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்துவிட்டான். அந்த குடியான் வீட்டில் இருந்த வளர்ந்த செல்லம் போல வளர்த்த ஆட்டுக்குட்டி அதை பிடிச்சி விருந்தாளிக்கு அடித்து கொடுத்துட்டான். யார் அது? தாவீது. யார் அது? நீதான்டா, நீதான். ஓவர் சீன்லாம் போடாத, நீதான். இப்படி காம்ப்ரமைஸே இல்லாமல் போட்டு உடைக்கிற தீர்க்கதரிசியை தான் கர்த்தர் தேசத்தில் எழுப்பணும். இதுக்கு கைத்தட்ட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமென். எப்படிப்பட்ட ஆளு? முகதாட்சணியம் பார்க்காம, காம்ப்ரமைஸ் இல்லாம, மூஞ்சிக்கு மூஞ்சி, நேருக்கு நேர். ஏய் பேதரு, என்ன மாய்மாலம் பண்ணிட்டாளீரே? நீர் புறஜாதிகளோட உட்கார்ந்து கொண்டு சாப்பிட்டுட்டு இருக்க, யூதர்களோடு உள்ள நுழைஞ்ச உடனே யூதர் மார்க்கமாய் அப்படி டபக்குன்னு எழும்பி டக்குன்னு அங்கிக்குள்ள விட்டு கையை தொடச்சு விட்டாப்ல. பார்த்தீங்களா அந்த சீனு? அந்த சீனில் பார்க்கலையா நீங்கள்? அந்த சீனை பார்க்கலையா பைபிளில்? நீங்கள் பைபிளில் சீனாக பார்க்க மாட்டீங்களா? வசனமாக தான் பார்ப்பீங்களோ? பராக்கிரமசாலிகளே,
அவன் டக்குன்னு எழும்பி, பேதுரு டக்குன்னு எழும்பி, ஹாய் 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 பவுல், கையை விட்டு தொடச்சு விட்டான். கை கழுவுற இடம் வேற இடம் இருக்குது, வாஷிங் ஏரியா வேற ஏரியா. ஒய் யூ புட் இன்சைடு பாக்கெட். எதுக்கு? இப்போ புறஜாதிகளோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு யாரு? பேதுரு. பவுல் சில யூதர்களோட வந்துட்டு இருக்கிறாரு. டப்புன்னு எழும்பிட்டு, சொல்லுங்க மிஸ்டர் பவுல். இவர், இது நீர் மாய்மாலத்தினால யார் எழுப்புண்டா? பைபிள்லாம் வாசிப்பீங்களாடா? பல பேர் இங்க பாருங்க, நமக்கு சத்தியத்தை சத்தியமா பேசுற ஒரு சந்ததியை கர்த்தர் எழுப்பணும். முகதாட்சணியம் பண்ணாம பேசுற ஒரு தீர்க்க தரிசன ஆவியை பெற்ற ஒரு தீர்க்க தரிசன சந்ததியை கர்த்தர் இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு தேவன் உங்கள் மத்தியில தேவன் இந்த கடைசி கால தரிசனத்தோட ஒரு யூத் மீட்டிங்கை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார்னா இங்க இருந்து எழுப்பணும். ஆமென், அல்லேலூயா. நம்ம கால்குலேஷன் அவர் கால்குலேஷனே கிடையாது. கிதியோனை கூப்பிட்டு எக்காலம் ஊதுன்னு எத்தனாயிரம் பேர் வந்தாங்க முதல்ல? எத்தனை பேர் வந்தாங்க? எப்பப்பா வந்தாங்க? எவ்வளவு பேர் வந்தாங்க? 32,000 பேர் வந்தாங்க. எத்தனாயிரம் பேர்? எக்காலம் ஊதும்போது எத்தனாயிரம் பேர்? 32,000. ஆண்டவர் சொன்னார், பயமும் திகிலும் உள்ளவன் ஓடிரு. டப்புன்னு திரும்பி சொல்லிட்டு திரும்பி பார்க்க 10,000 பேர் தான் நிற்கிறான். வேர் இஸ் 22? காணும் 32,000 வந்ததுல பயமும் திகிலும் உள்ளவன் ஓடி போக கடவன். திரும்பி பார்க்கறதுக்குள்ள 22,000 பேரை காணோம். வெறும் 10,000 பேர் இருக்கான். போலாம், 10,000 பேர் வேகமா போறான். ஆண்டவர் பார்த்துறாரு, டே இந்த பையன் செய்ய போற நினைச்சிட்டு இருக்கியா? நோ நோ நோ, தண்ணியை குடிக்க விடு. வேகமா தண்ணியை குடிக்கிறான். ஆமா, தாகத்தோடு இருக்கிறவன் கையில் அள்ளி குடிக்கிறான். மற்ற பேர் ஒரு 300 பேர் நாய் மாதிரி நக்கி 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 குடிச்சிட்டு இருக்கான். இங்க பாரு, நாங்கள் ஜெயத்தை கொடுத்தோம் என்று வீம்பு பேசுகிறதற்கு ஆய்விடும். அங்க பாரு, தண்ணீரை கையில் எடுக்காம நாய் போல நக்கி குடிக்கிற ஒரு 300 பேர் இருக்கான் பாரு. இவனை கொண்டுதான் நான் மீதியானியர்களை முறியடிக்க போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் வெறும் 300 பேரை கொண்டு, நம்ம கல்குலேஷன் 32,000, 42,000, 52,000, 62,000. ஆண்டவர் பாப்பார், இதெல்லாம் வீம்பு பேசுற கூட்டமா மாறிடும். நான் செலக்ட் பண்றது ஒரு கொஞ்சம் பேரை கொண்டு. நல்லா கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களா? அதிக பேர் அல்ல, கொஞ்சம் பேரை கொண்டு இந்த எழுப்புதல்ல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகிறது. கொஞ்சம் பேரை கொண்டு. ஹல்லேலூயா. very selective person. தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் யோசிக்கிற மாதிரி நம்ம யோசிக்க முடியாது. நம்ம யோசிக்கிறத அவர் யோசிக்கவே மாட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தான் கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் எழுப்ப போகிறார். அப்படிப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட சந்ததி இந்த இடத்திலிருந்து கடைசி கால பராக்கிரமசாலியை கர்த்தர் எழுப்பும்படி தேவன் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? அப்படின்னா அந்த அபிஷேகம் நமக்குள்ள என்ன வரணும்? என்ன அபிஷேகம்? சொல்லுங்க. 1 2 3 4 இதானப்பா கேட்டேன். இந்த ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு கூட்டம் இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு தேவை. நான் வருஷம் 12 மணி நேர உபவாச ஜபத்தை எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் வச்சு 10 தாலுக்காவை கனெக்ட் பண்ணி நடத்துவேன். திடீர்னு ஆவியானவர் என்னை ஏறும்போது முழு உலகம், முழு தமிழ்நாடு, முதல் இந்தியான்னு சொல்லிட்டு பல முறை நடத்தியிருக்கிறேன். கடந்த வருஷத்தில் மார்ச் மாதம்
போன வருஷத்துக்கு போன வருஷம் தூத்துக்குடியில் நடத்தினோம். அதுக்கு முந்தின வருஷம் ஆவியானவர் என்னை இடைப்பட்டதுனால 12 மணி நேரம் இரவு ஜெபத்தை நடத்தினோம். அந்த இரவு ஜெபத்தில் ஏறக்குறைய 46 நாடுகளை கனெக்ட் பண்ணி இந்தியாவில் 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம், தமிழ்நாட்டில் 38 மாவட்டம், ஏறக்குறைய 312 தாலுக்கா, எல்லாவற்றிலும் ஒன்று போல் கனெக்ட் பண்ணி டோட்டலாக 46 கண்ட்ரியோட இணைச்சி நைட்டு 12 மணி நேரம் ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செஞ்சா. ஆமாம், கோயம்புத்தூர்லேயும் நடந்துச்சு. 12 hours நைட் ப்ரேயர் நடந்துச்சு. வருஷம் நான் நடத்த ஆண்டவர் எனக்கு கிருபை செஞ்சார். அந்த ஒரு நாள் கூட்டத்துக்கு 30 லட்ச ரூபா செலவாகும். மோகன்சி அண்ணனை தான் நான் இன்வைட் பண்ணுவேன். நான் ஒரு பிரசங்கம் பண்ணுவேன், மோகன் ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்போ இந்த வருஷம் அதுக்காக டேட்டை ஆகஸ்ட் 9ஆம் தேதி வாங்கிட்டு அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ஏப்ரல் மாதம் ஆவியானவர் என்னை லீட் பண்ணி தூத்துக்குடியில் வேண்டாம், இதை நீ வெளியே கொண்டு போ, ட்ரையான ஏரியாவுக்கு கொண்டு போன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு இருந்தபோது நான் ஏப்ரல் மாதம் சிதம்பரத்தில் நைட் ப்ரேயர் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் நைட் ப்ரேயரை சிதம்பரத்தில் வைத்திருந்தோம். உடனே அங்கே வைப்போன்னு சொல்லிட்டு அங்கே அது நைட் ப்ரேயர் போன உடனே ஆவியானவர் சொன்னால் நீ இங்கே தான் செய்யணுன்ட்டு. உடனே நான் அதற்காக பிரயாசப்பட்டு அந்த நைட் ப்ரேயரில் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உழைத்தோம். 8 மாவட்டத்தை இணைச்சி 8 மாவட்டத்திலும் ப்ரிப்பரேஷன் ப்ரேயர் வச்சு அதுக்கப்புறம் கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி 12 மணி நேரம் ஜெபம் நடத்தினோம். ஏறக்குறைய 18,000 பேர் கூடி வந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஐயா, அப்போ இந்த காரியத்துக்காக நான் மோகன்சி அண்ணன்ட்ட பேசிக்கிட்டு செயல்பட்டு இருக்கும்போது ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி அண்ணன் கூட உட்காந்து சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தையை அண்ணன் என்ன சொன்னாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டுட்டு இருந்தேன், என்னென்ன ரொம்ப வருஷமாக ஜெபிக்கிறோம், போராடுறோம், வாசிக்கிறோம், அழுகிறோம், ஒரு எழுப்புதெல்லாம் தொடங்கிட்டு அது இன்னும் வெளி வரல, தொடங்கிட்டு அப்படின்னு மோகன் சொன்னாங்க. பல காரியங்களை சில அடையாளங்களை சொன்னாங்க. இன்னும் அது வெடிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டபோது அண்ணன் சொன்னாங்க, ஒரு ஒருமனம் ஐக்கியம் சபைக்குள்ள, ஊழியர்களுக்குள்ள ஜனங்களுக்குள்ள வராமல் இருக்கிறது தான் பெரிய தடையாக இருக்குது, அதுக்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னாங்க. சரிண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பல காரியங்களை ஷேர் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு காரியம் என்கிட்ட சொன்னாங்க, பிரதர் உங்களுக்கு இந்த எழுப்புதல் வரப்போது தொடங்கிட்டு அது வெடிக்கும்போது அவர் வார்த்தை சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த எழுப்புதலில் கர்த்தர் மேடையிலே ஏறாத, போஸ்டர்லேயே இல்லாத, ஃபேஸ்புக்லேயே இல்லாத, யூடியூப்லேயே பிரசங்கம் பண்ணாத, பாடாத அப்படிப்பட்ட ஒரு தலைமுறையை நான் வச்சிருக்கிறேன். பாகாலுக்கு முழங்கால் படியிடாத, முத்தம் செய்யாத 7000 பேரை ஒழித்து வைத்தது போல உலகத்துக்கு இது வெளியவே தெரியாத ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தை தான் நான் எழுப்புதல்ல பயன்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார் பிரதர் என்கிட்ட அப்படின்னாங்க. அண்ணன் அப்படியானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட. என்னென்ன அப்படின்னு, உங்களையும் பயன்படுத்த போகிறதில்ல, என்னையும் பயன்படுத்த போகிறதில்ல. நாங்கள் இப்படியே சொன்னாங்க. பிரபலியமான ஒரு ஆளையும் நான் பயன்படுத்த மாட்டேன் எழுப்புதல் நேரத்தில். அந்தரங்கத்தில் இருக்கிற வெளியவே வராத உண்மை உத்தமத்தோடு செய்கிற பிள்ளைகளை தான் இந்த கடைசி கால எழுப்புதல்ல தேவன் முன்னணியில் நிறுத்த போகிறார். ஏன் இந்த யூத் மீட்டிங் நடக்கு தெரியுமா? இன்னும் மேடை ஏறாத, மைக் பிடிக்காத ஒரு சிலரை கர்த்தர் இங்கே வச்சிருக்கிறார் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆட்களை கொண்டு தான் இந்த கடைசி கால எழுப்புதல். நானா அப்படின்ல, உங்களை கொண்டு தான் தேவன் அந்த கிரியைகளை நடப்பிக்க போகிறார். அல்லேலூயா. அப்போ அதுக்காக கொஞ்சம் ஜெபம் இல்லாமா, எழும்புங்களேன், வேகமாக எழும்புங்க. ஒரு 2-3 நிமிஷம் போராடி ஜெபிக்க போகிறோம். நல்லா ஜெபிக்கணும் என்ன? ஆமாம், வாயை திறந்து கைகளை தட்டி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி அப்படி பேசுகிறவங்களாம் ஜெபிக்கணும். நல்லா ஃப்ரீயாக அவங்கள விடுதலையாக விட்டு கொடுக்கணும். கை கெட்டக்கூடாது. ஜெபம் பண்ணும்போது எப்பயுமே கை கெட்டக்கூடாது. ஃப்ரீயாக விட்டுறணும் கையெல்லாம். உங்கள் கைகளை போருக்கும் உங்கள் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் விரலினாலே பிசாசை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிற
வராது. அப்போ கை, விரல், ஆக்ஷன் எல்லாமே உங்களுக்கு கை பட்டயமாக மாறும். விரல்லாம் கர்த்தர் யுத்தத்துக்கு அப்படியே ரெடி பண்ணி வச்சிருப்பா. நீங்கள் கையை அப்படி யூஸ் பண்ணும்போது தேவன் அதை பார்த்துட்டே இருப்பார். என் பிள்ளை என் கையை ஏதோ அசைக்குது. அப்போ பரலோகத்திலிருந்து வல்லமை வெளிப்படும். அப்படியே கண்களை மூடுங்க, வாய்களை திறங்க, சத்தம் வரணும். உங்கள் ஜெப சத்தம் உங்கள் காதுக்கு கேட்கணும். உங்கள் சத்தம் உங்களுக்கு கேட்கலைன்னா நீங்கள் எப்படி ஜெபிக்க முடியும்? சத்தத்தை உயர்த்துங்க. அந்நிய பாஷை பேசுறவங்க அப்படியே அந்நிய பாஷை பேசணும். ஆவியில நிரம்புகிறவர்கள் ஆவியில நிரம்பணும். கையை தட்டி துதிக்கணும்னு நினைச்சா துதிக்கணும். ஆமென். நல்லா ஜெபிங்க. Thank you Lord. இந்த கடைசி கால எழுப்புதல்ல ஒரு ஜப அபிஷேகத்தோட ஒரு சந்ததியை எழுப்புவீராக. யுத்த அபிஷேகத்தோடு ஒரு சந்ததியை எழுப்புவீராக. தீர்க்க தரிசன அபிஷேகத்தோடு ஒரு சந்ததியை எழுப்புவீராக. சுவிசேஷ அபிஷேகத்தோட ஒரு சந்ததியை கர்த்தர் எழுப்புவீராக. ஜெபிங்க. Thank you Lord. ஜெபிங்க. அந்த அபிஷேகத்தோட எங்க பிள்ளைகளை கர்த்தர் பராக்கிரமசாலியின் சந்ததியா மாற்றுங்க. சகரியா 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆமென். ஜெபிங்க. நான் யூதாவை நானேற்றுவேன். நான் யூதாவை நானேற்றுவேன். எப்ராயிமை ஆமென். ஓ ராகாதாரலபா சீயோனை எழுப்புவேன். எப்ராயிமை நான் நிரப்புவேன். எதுக்கு தெரியுமா? பராக்கிரமசாலியின் பட்டயமா மாத்துறதுக்கு. யூதாவை கர்த்தர் நான் ஏற்றுகிறார் என்றால், எப்ராயிமை கர்த்தர் நிரப்புகிறார் என்றால், ஆமென், சீயோனை கர்த்தர் எழுப்புகிறார் என்றால், உங்களை கர்த்தர் பட்டயமாய் மாத்துகிறதற்கு நீங்க சும்மா சாதாரணமா இல்ல, பராக்கிரமசாலியின் பட்டயம். கையை தட்டி ராகாதா பராக்கிரமசாலியின் பட்டயம். ஒருவன் பராக்கிரமசாலி பட்டயத்தை வெட்டும் போது அவன் கை பட்டயத்தோட ஒட்டி கொண்டது. இனி அப்படிப்பட்ட அபிஷேகம் தான். அப்படி சோர்ந்து போகாமல் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு அபிஷேகம். அப்படிப்பட்ட கிருபை கேட்கணும். ஆக்கிரகத்தோட கேட்கணும், வாஞ்சையோட கேட்கணும், வைராக்கியத்தோட கேட்கணும். அந்த ஜெப அபிஷேகத்தை தாங்க, அந்த யுத்த அபிஷேகத்தை தாங்க, அந்த சுவிசேஷ அபிஷேகத்தை தாங்க, அந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்தை தாங்க. என் மேல ஊற்றுங்கன்னு சொல்லுங்க. Yes. Hallelujah. கேட்கணும், வாஞ்சையோட கேட்கணும். தாகம் உள்ளவன் மீது கர்த்தர் தண்ணீரை ஊற்றுகிறவர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுகிறவர். விடாய்த்த ஆமென் தொய்ந்து போன ஆத்துமாவை கர்த்தர் சம்பூரணமடைய பண்ணி நிரப்புகிற ஆண்டவர். நீங்க எந்த அளவுக்கு கேட்கறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை நிரப்புவார். தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. பராக்கிரம நாட்கள் இதுவே, யவன ஜனம் வெளிப்படுதே. பராக்கிரம நாட்கள் இதுவே, யவன ஜனம் வெளிப்படுதே. சிலுவை நாதரின் ரத்தம் வீணாகி விடக்கூடாதே. சிந்திய பரிசுத்த ரத்தம் போதுமே மீட்டிடவே. சிலுவை நாதரின் ரத்தம் வீணாகி விடக்கூடாதே. சிந்திய பரிசுத்த ரத்தம் போதுமே மீட்டிடவே. சிதறி நிற்கும் மாந்தரையும் மீட்டிடவே, விடுவித்திட
சேனையா எழும்ப போதிடுமே. ஆமென். தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. பராக்கிரம நாட்கள் இதுவே, யவன ஜனா வெளிப்படுதே. பராக்கிரம நாட்கள் இதுவே, யவன ஜனம் வெளிப்படுதே. ஹல்லேலூயா. கைத்தட்டி ஆர்ப்பரித்து எழும்பட்டும் ஆண்டவரே. அந்த கிருபைகளோட, அந்த அபிஷேகத்தோட, அந்த வீரியத்தோட, அந்த வைராக்கியத்தோட, அந்த ஆக்கிரகத்தோட எங்க பிள்ளைகளை கர்த்தர் எழுப்புவீராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் அப்படி செய்ய போற தயவுக்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல அருமை பிதாவே. ஆமென். உட்காரும். சகரியா 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 3 வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நான் யூதாவை நானேற்றுவேன். I have bent Judah for me. எனக்காக நான் யூதாவை வளைப்பேன். நான் எப்ராயிமை நிரப்புவேன், சீயோனை எழுப்புவேன். எதுக்கு? பராக்கிரமசாலியின் பட்டயமாய் மாத்துகிறதற்கு. எப்படி மாத்துவாராம்? பராக்கிரமசாலியின் பட்டயங்களா கர்த்தர் உங்க கைய, உங்க வாழ்க்கைய, உங்களுடைய இந்த வாலிப காலத்தை தேவன் பராக்கிரமசாலிகளின் பட்டயமாய் கர்த்தர் உங்களை மாற்றி அனுப்ப போகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல கர்த்தர் கிதியோனை பார்த்து பேசுகிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்பதாக. இந்த நியாயாதிபதி நாட்கள், இந்த நாட்களில் மீதியானியர்கள் எழும்பி வந்து யுத்தம் பண்ணும்படி வருகிறார்கள். மீதியானியர்கள் யார் தெரியுமா? ஆபிரகாமுக்கும் கேத்துராளுக்கு பிறந்த சந்ததியில வெளிப்பட்டவர்கள் தான் மீதியானியர்கள். யாரு? ஆபிரகாமுக்கும் கேத்துராள் யாரு? ஆபிரகாமுக்கு சாராள், ஆமா. ரெண்டாவது ஆகா, மூணாவது கேத்தூரா. அந்த அம்மாவோட சந்ததியில வந்ததுதான். அதனாலதான் ஆபிரகாம்லாம் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு வெளிப்படுறதுக்கு முன்னாடியே ஆபிரகாம் வந்து ஆகாரையும் இஸ்மவேலையும் அனுப்பிவிட்டான். 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா கேத்துராலையும் அவருடைய பிள்ளைகளையும் விட்டுருப்பான். எல்லாத்தையும் பங்கு கொடுத்து அப்பயே சுதந்திரம் வெளிப்படுறதுக்கு முன்னாடி, சந்ததியை கர்த்தர் வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடியே சில ஆளெல்லாம் கட் பண்ண வேண்டியதை கட் பண்ணாதான் கர்த்தர் பெரிய எழுப்புதலே தருவா. சத்தம் வராத? அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரியே என்ன பாப்பிக்க பாருங்க. தோத்தணும். சில ஆளை கட் பண்ண வேண்டிய ஆளை என்ன செய்யணும்? கட் பண்ணிடணும். ஆபிரகாம் பாருங்க, ஈசாக்குக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஆவிக்குரியவனுக்கு மாம்சமானவன் போராடிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆவி மாம்சத்துக்கு, மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போடார்கள் என்று நீங்கள் அறியீர்களா? ஆவியில் ஆரம்பிச்சு நீங்கள் இப்படி மாம்சத்தில் முடிக்கலாமா? ஆவி மாம்சத்துக்கு, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக போராடும். கடைசி வரைக்கும் ஆவினாலே நீங்கள் நடத்தப்படுவீர்களானால் தேவனுடைய புத்திரராய் எனப்படுவீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படின்னா மாம்சத்தில் போராடுகிறவனை நீ நகட்டணும். தேவையில்லாத மாம்ச காரியங்கள் எல்லாம் அப்பப்போ கட் பண்ண வேண்டியதை கட் பண்ணா தான் நம்ம தேசத்துல பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆபிரகாம் இதுல ரொம்ப ஞானம் பாருங்க. கரெக்டா ஆவிக்குரியவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு மாம்சமான இஸ்மவேலா இருக்கட்டும், மாம்சமான ஆகாரா இருக்கட்டும், மாம்சமான கேத்துராளுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் அந்தந்த நேரத்தில் பங்கை கொடுத்து கட் பண்ண வேண்டிய ஆளை கட் பண்ணி விட்டான். விட்டுறணும். ஆனா பாருங்க, விடவே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆபிரகாம் கொடுத்த சந்ததிக்கு கடைசி வரைக்கும் மீதியானியர் போராடுறான்.
அங்கதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, பயந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து, சோர்ந்து போயிருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து, பலவீனப்பட்டு காத்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் பராக்கிரமசாலியே என்று சொல்லுகிறார். அப்படின்னா நான் எப்படி பார்க்கிறேன் தெரியுமா? ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆண்டவர் பயங்கர குவாலிட்டியோட அழைச்சி அவனை கொண்டு பெரிய பொறுப்பு கொடுக்கிறவர் அல்ல. முதல்ல தேவன் ஒரு மனிதனை அழைத்து அவனை குவாலிஃபைடா தேவன் மாற்றுகிறவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் நீங்க 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து உள்ளதை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொள்கிறவர், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்கிறவர், பலவானை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களின் உலகத்தில் இழிவானவைகளும் அற்பமானவைகளையும் தேவன் தெரிந்து கொள்ளுகிற தேவன் என்பதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. எவனையும் தேவன் பராக்கிரமசாலியாவே அழைக்கிறது இல்லை, எவனையும் தேவன் ஞானியாகவே கலைத்தால் அழைக்கிறது இல்லை, எவனையும் தேவன் ராஜாவாகவே அழைக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? உலகத்தை இழிவா அற்பமா மாற்றுகிறதற்காக தேவன் உலகத்தில் இழிவானவைகளை, பயப்படுகிறவர்களை, பலவீனப்பட்டவர்களை, சோர்ந்து போனவர்களை, பின்மாற்றம் அடைந்தவர்களை, விழுந்தவர்களை, மாம்சத்தில் யோசித்தவர்களை, அவர்களை தான் கர்த்தர் பயன்படுத்தினது உண்மையானா இந்த யூத் மீட்டிங்ல தேவன் செய்ய போறது என்ன தெரியுமா? You are not fit for God's ministry. இல்ல, நீதான் சரியான ஆள். உலகத்துக்கு வேற மாதிரி இருக்கலாம், கர்த்தருடைய பார்வையில உங்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. உங்க முன்னாடி பிரசங்கம் பண்ற நான் என்ன பைபிள் காலேஜ் படிச்சுட்டா வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன்? நம்மளை மாதிரி ஓட்ட உலகத்துலேயும் யாரும் கிடையாது. தோத்துறோம். எனக்கு பைபிள் காலேஜும் தெரியாது, பைபிள் நாலேஜும் கிடையாது. ஆமாம், இப்போ வரைக்கும் எனக்கு பைபிள் தெரியவே தெரியாது. காட்டி கொடுக்கக்கூடாது. நான் ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப சேட்டையை கொடுப்பேன், ரொம்ப சேட்டை. காலேஜ் 3rd இயரில் தான் ரசிக்கப்பட்டேன் இந்த குடும்பத்திலேருந்து. ஸ்கூல் படிக்கும்போதும் சேட்டை தான், காலேஜ் படிக்கும்போதும் அகராதி. பிஸ்னஸ் லாவில், கம்பெனி லாவில் வந்து 2nd இயரில் 2 மார்க்கு. அந்த 2 மார்க்கில் உள்ளே வந்து கரெக்டாக இருக்கும். அவன் வந்து உள்ளே வந்து எடுப்பார். எடுத்துட்டு கேட்டார், டேய் என்னடா மார்க்கு அப்படின்னு எல்லாரையும் கேட்டுருக்காரு. நம்ம பயிலுக்கு 7 வாங்கினவெல்லாம் 67ங்க 57ங்க. நான் என்னடா இது, நம்ம கூட தானே படித்தான், எப்படி எடுத்தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா ஓவர் அகராதி பாருங்க சார், 2 சார். அதை கெத்தா சொல்கிறது. அந்த 2 மார்க் எடுத்ததையுமே கெத்தா தான் சொல்கிறது, அகராதி தன்னும். அப்படிப்பட்ட ஸ்கூலில் ஒரு தடவை ஒரு பாடத்தில் ஃபெயிலு, 17 மார்க்கு. எத்தனை? 17. நான் ப்ராக்ரஸ் கார்டை வாங்கி, எங்கள் அப்பா வந்து ரொம்ப டிசிப்ளினு. எங்கள் அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. எங்கள் அப்பாவுக்கு உள்ளதாக சொன்னால் தான் பிடிக்கும். பொய் சொன்னாலாம் வெளுத்துருவார் எங்கள் ஐயாவுக்கு. அது ஒரு குவாலிட்டி. தப்புன்னு சொல்லடிப்பார். ஒரு தடவை கூட காலேஜ் 1st இயரில் வந்து ஒரு பணக்கார பிள்ளைக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு உடனே அப்பா வந்து அது கொஞ்சம் நம்மளை பார்த்துச்சு, நானும் பார்த்தேன். அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள்ட்டு எல்லாம் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடியில் வெளுத்துருவேன் உங்களை. இயேசு அறியாத காலகட்டத்தில் அப்படி இருந்தோம். 10 ரூபாய்க்கு ஒரு டேரி மில்க் சாக்லேட்டை, ஒரு 10 ரூபா சாக்லேட்டை வாங்கி கையில் கொடுத்துட்டேன். உடனே அவள் அப்பா தட்டான்னு குதிச்சு எங்கள் அப்பாவை கூப்பிட்டு விட்டார். தோத்துறோம். உடனே எங்கள் அப்பா போனார். என்னையா அப்படின்னாரு. அவரை 2 வீடு தள்ளி தான். அவர் நல்லா பேசுவார். என்ன தம்பி சொல்லுங்கள். அண்ணே உங்கள் பையனை பார்த்தீங்களா, என் மகளுக்கு அப்படின்னாரு. உடனே எங்கள் அப்பா, பாலிய பிள்ளைகள் முன்ன இருக்கும், அவனை சத்தம் போடுறேன், உன் பிள்ளையும் பார்த்துக்கோ அப்படின்ட்டு போயிட்டார். சரின்ட்டு எங்கள் அப்பா நேராக வந்து என்னை கொண்டுட்டாருன்னு நினச்சேன். நேராக வந்து உன்னை எவனில் 10 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி கொடுக்க சொன்னால் 100 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்க வேண்டியதாரு எங்கள் ஐயா. வாட் அ குட் ஃபாதர். எங்கள் அப்பாவுக்கு வந்து ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. அப்படி அப்பா. அப்போது நான் பார்க்குற ஒரு பாடம் ஃபெயிலு, 17 மார்க்கு.
உடனே நான் இப்படி பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு 17:77 தெரியுது. 17 எப்படி தெரியுது? 77 தெரியுது. இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்ட்டு. அப்புறம் ரசிக்கப்படலை. உடனே பார்த்துட்டே இருந்தேன். சரி அப்பாட்ட கொண்டு போய் கொடுக்குறோம், 1 7 ஆக்கிடுவோன்ட்டு 7 ஆக்கிட்டு எங்கள் அப்பாட்ட பந்தாவை போய் ப்ராக்ரஸ் கார்டை கொண்டு எங்கள் அப்பா இப்படி காடை வாங்கி இப்படி பார்த்துட்டு இப்படி மேலே என்ன பார்த்தாரு, இப்படி பார்த்தாரு, இப்படி பார்த்தாரு, இப்படி பார்த்தாரு, இப்படி பார்த்தாரு, இங்கே வா அப்படின்னாரு. அப்படி தூக்கி ட்ராயல் அந்த டீப்பால் போட்டுட்டு எட்டிட்டு ஒரு மீதி இருந்துச்சாரு. இல்லை நீ சேட்டையாக கொடுக்குறேன், வெளுத்துருவேன், உங்கள் அம்மாட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வா. எங்கள் அப்பா சொல்லவும் இல்லை, சேட்டை அப்படின்ட்டு போயிட்டார். நான் அந்த காடை எடுத்துட்டு என்ன தப்பு பண்ணும், 77 கரெக்டாக தானே போட்டிருக்கோம், இதில் என்ன தப்பு, இதில் எப்படி எங்கள் அப்பா கண்டுபிடிச்சிருப்பாருன்னு நான் விட்டு கணித்துட்டு எங்கள் அம்மாட்ட கையெழுத்து வாங்க போகிற வழியில் தான் தெரிஞ்சிச்சு. 17க்கு கீழே போட்ட ரெட்டிங்கு கூட அழிக்காமல் போயிட்டேங்கிறடா. டேய் நீ முதல்ல செஞ்சுருக்கிறது ரெட்டிங் அழிச்சிட்டாவது கொடுத்துருக்கலாம். ஃபெயிலான கீழே ஒரு கோடு போடுவாங்களடா. என்னடா ஒன்றுமே தெரியாமல் என்னை கைவிட்டீங்கடா, தோத்திரம், நீங்கள் எந்த கோடுமே வாங்கினது இல்லையோ. ஆமாம், அப்படியெல்லாம் சேட்டையை கொடுத்த ஆளை தான் கர்த்தர் உங்க முன்னாடி நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு. வாரத்தில் 6 நாள் குடிப்பேன். எத்தனை நாள்? 6 days குடிப்பேன். காலேஜுக்கு கையில் கத்தியோடு போவேன். அப்படிப்பட்ட துன்மார்க்கமாக இருந்தால் இதை படித்தவன் அல்ல. எனக்கு ரொம்ப காலேஜி அரைகுறை இல்லை, எல்லாமே அரைகுறை தான், ஒன்றுமே தெரியாது. பைபிளில் அரைக்குறையில் தான் வண்டி ஓடுது. கிருபையில் ஏசப்பா இறக்கம். என்னை தேவன் பெருசாக குவாலிஃபைடாக தெரிந்து கொண்டதுனால என்னை அழைக்கலை, என்னை அழைத்து என்னை குவாலிஃபைடாக கத்தர்மார். கிதியோன் பயந்துட்டு இருக்கான். எங்க ஆலைக்கு பக்கத்துல போர் அடித்துக் கொண்டிருக்கிறான். ஏன்? பாதுகாக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறதுனாலதான் அது பக்கத்துல போராடிக்கிறான். எது பக்கம்? ஆலைக்கு பக்கத்துல. மீதியானியர்கள் வந்துடுறாங்களே. ஏசாயா 62 அதிகாரம் 8 வசனம், நீ தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் அந்நிய புத்திரர் குடிப்பதில்லை என்று வலது கரத்தின் மீதும் பரிசுத்த பயத்தின் மீது ஆணையிட்டு சொல்லி இருக்கீங்களே. இப்படி எல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு இப்படி சத்துரு வந்து கொண்டு போறானே, பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய துடிப்பும் எண்ணமும் இருந்ததுனாலதான் அவன் ஆலைக்கு பக்கத்துல போர் அடித்துக் கொண்டிருந்தான். உங்களை பாதுகாக்கணும், உங்க பரிசுத்தத்தை பாதுகாக்கணும், உங்க வாழ்க்கையை பாதுகாக்கணும், உங்க அழைப்பை பாதுகாக்கணும், உங்க தரிசனத்தை பாதுகாக்கணும், என் குடும்பத்தை பாதுகாக்கணும், என் தேசத்தை பாதுகாக்கணும், கர்த்தர் கொடுத்த கிருபையில நான் பாதுகாக்கணும் என்கிற எண்ணம் யார் மீது இருக்கிறதோ அவர்களோட தான் கர்த்தர் கூட இருந்து தேவன் பராக்கிரமான காரியமாய் செய்து உங்களை பட்டயமா மாற்றுவா. உங்களை பாதுகாத்துக் கொள்ளணும் என்கிற எண்ணம் யோசேப்புக்குள்ள ஏன் இது இருந்தது? வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடி போனான தேவன் பார்த்து கொண்டிருக்க இந்த பொல்லாத பாவத்துக்கு உடன்படுவது எப்படி என்று சொல்லுகிறதுக்கு காரணம், ஐயோ என் கற்பனம் பாதுகாக்கணும். பாதுகாக்கிறவனை தான் கர்த்தர் பயன்படுத்துவா. விட்டுறக்கூடாது. என் பார்வையை பாதுகாத்துக் கொள்ளணும், என் சிந்தையை பாதுகாத்துக் கொள்ளணும், என் இருதய துடிப்புல நான் தேவையில்லாத காரியத்தை செஞ்சு விட்டுறக்கூடாது, அலைஞ்சு ஓடிடக்கூடாது. கதவை தர காத்து வருதுங்க ஒருத்தன். கதவை தர காத்து வருது. நம்ம ஆட்களுக்கு அவன் பேசுறான், ஒரு சாமியார் பேசுறான், கதவை தர மனசு வந்து பட்டர்ஃப்ளை போலையாம். எப்படி பறக்க விடுங்க. நம்ம ஆண்டவர் சொல்லார் விட்டுறாதேங்கிறாரு. அவன் சொல்றான் திறந்து வை பறக்க விடு. மூட்டு பறக்க விட்டுறாதேங்கிறாரு. மூடு, திறந்துடாத, மூடி வை, பறக்க விட்டுறாத. அல்லேலூயா. அலைவாய விட்டுறாத, அப்படியே திரிஞ்சிடாத. அமலைக்கு நாவி என்ன தெரியுமா? அப்படியே அலைப்பாய விட்டுக்கிட்டே இருப்பான், அலைஞ்சு தெரிய விட்டுக்கிட்டே இருப்பான். இதுதான் அந்த ஸ்பிரிட்டு. கவனமாக இருக்கணும். உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும், உங்களை நீங்கள் காத்து கொள்ளணும். அங்கே பாருங்களேன், ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 7 அதிகாரத்தில் சொல்கிறாரு, நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை செய்கிறேன், நன்மை செய்கிறது வாசமாக இருந்தும் தீமையை செய்து விடுகிறேன், நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேன், பாவ பிரமாணத்துக்கு போராடுகிறேன், விரும்புகிற நன்மை செய்யாமல் வெறுக்கிற தீமை எனக்குள்ளே போராடுகிறது,
பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பார்த்துடுறேன். பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பேசுகிறேன். செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செஞ்சிடறேன். தப்புன்னு எனக்கு தெரியுது, திரும்பி திரும்பி அந்த தப்பே செஞ்சிடறேன். இங்கே போகக்கூடாதுன்னு தெரியுது, இந்த ஃபோனுக்கு நம்பருக்கு பேசக்கூடாது, இந்த மெசேஜ் அனுப்பக்கூடாது, எல்லாம் எனக்கு தெரியுது. ஆனால் எனக்குள்ள பாவ மரண சரீரம் போராடி கொண்டு இருக்கிறது. யார் இந்த பாவ மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவா? Who will deliver me? கேட்குறான். எனக்குள்ள அப்படியே ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு. அவனுக்குள்ள இருக்கு. தன்னை காத்துக்கொள்ளணும்னு விரும்புகிறான், விட்டுறக்கூடாதுன்னு விரும்புகிறான். ஆனாலும் ஒரு போராட்டம் எனக்கு இருக்கு. இந்த காலை வேளையில், இந்த பகல் வேளையில் அப்படிப்பட்ட போராட்டத்தோடு இருந்தா ஆவியின் பிரமாணம் பவுலை விடுதலையாக்கினது போல இந்த காலை வேளையில், இந்த பகல் வேளையில் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கத்த தருவாராக. ஆமென். பிரைஸ் காட். அவன் போராடிச்சிட்டு இருந்தான். அவன் சொல்றான், கிதியோன் சொல்றான், எப்பயுமே மீதியானியர்கள் வந்து ஒரு 5 காரியத்தை எடுத்து கொண்டு போயிடுறாங்க. என்ன காரியம்? 5 காரியம். 1, அவர்கள் விளைச்சலை கெடுக்கிறார்கள். சொல்லுங்க. மீதியானியர்கள் செய்யற காரியம் என்ன தெரியும்? விளைச்சலை கெடுக்கிறது மீதியானியர். 2வது, ஆகாரத்தை வைக்காமல் போகிறார்கள். சொல்லுங்க. 3வது, ஆடுகளை வைக்காமல் போகிறார்கள். 4வது, மாடுகளை வைக்காமல் போகிறார்கள். 5வது, கழுதைகளையும் வைக்காமல் போறாங்க. மீதியானியர் ஏன் இவன் பாதுகாக்கிறான் தெரியுமா? ஏன் ஆளைக்கு பக்கத்துல வச்சு போராடிச்சிட்டு இருக்கிறான்? பாதுகாக்கிறதான். ஆனா ஏன் அவன் எதெல்லாம் கொண்டு போறான்? ஆகாரத்தை. அவன் எதை கொண்டு போறான்? விளைச்சலை. அவன் எதை கொண்டு போறான்? கழுதைய, மாடை, ஆடை, எல்லாத்தையும் கொண்டு போகிறான். அதனாலதான் இவன் பாதுகாக்க போராடுறான். விளைச்சல், ஆகாரம், ஆடு, மாடு, கழுதை, ஒன்னொன்னா சொல்றேன். ஆகாரத்தை வைக்காமல் கொண்டு போகிறான். ஆகாரம்னா என்ன? இயேசு என்ன சொல்லுகிறார்? யோவான் 8ஆம் அதிகாரத்தில், தேவ சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. அப்போ மீதியானவருடைய வேலை என்ன தெரியுமா? சித்தத்திலிருந்து உன்னை அப்படி திருப்புவான் பாருங்க, உன்னை பயன்படுத்த விடாம. கர்த்தர் இந்த காலத்தின் பராக்கிரமசாலியின் பட்டயமா உங்களை மாற்ற விரும்புகிறார். ஆனா மீதியானியன் செய்கிற வேலை என்ன தெரியுமா? உங்களை ஆகாரத்தை கெடுக்கிறான். ஆகாரத்தை வைக்காம போகிறான். ஆகாரத்தை எடுத்துட்டு கொண்டு போறான். ஏன் தெரியுமா? என் பிள்ளை இவன் தேவசித்தம் செஞ்சிடக்கூடாது. இவன் தேவசித்தம் செஞ்சுட்டான் பராக்கிரமசாலியா மாறிடுவான். இவன் தேவசித்தம் செஞ்சுட்டான் மீதியானியரை விரட்டிடுவான். இவன் தேவசித்தம் செஞ்சுட்டான் கடைசி கால எழுப்புதலுக்கு பயன்பற்றுவான்னு தெரியும். அதனாலதான் இன்னைக்கு உங்களை தேவசித்தத்திலிருந்து நகட்டுகிறதுக்கு தான் பிசாசு பல விதத்துல, பல கோணத்துல, படிப்பு மூலியமாக, டெக்னாலஜி மூலியமாக, ஏஐ மூலியமாக, இன்னும் பல காரியத்தின் மூலியமாக இன்னைக்கு சத்துரு வகை தேடி வகை தேடி சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. உங்களை தேவ சித்தம் செய்யவே விட மாட்டான். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார், நாமத்தினால அந்நிய பாஷை பேசினேன், நவமான பாஷை பேசினேன், பிசாசுகளை துரத்தினேன், அற்புத அடையாளங்களை செஞ்சேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், ஆணையாக்கும் பூனையாக்கும்னு சொல்லிட்டு அலையாத. அதெல்லாம் எனக்கு கதை இல்லை. என் நாமத்தினால அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், பிரசங்கம் பண்ண, அதை பண்ண, அதெல்லாம் வேண்டாம். என்னென்ன என் தேவ சித்தம் செய்கிறவனை அல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் வேற ஒருத்தனும் அங்கே போகவே முடியாது. இன்னைக்கு வாலிப நாட்களில் மேக்சிமம் எதை பிசாசு டைவர்ட் பண்ணுவான்னு நினைக்கிற தங்கம்? சித்தத்திலேருந்து வழி விலக பண்ணிட்டாலே டோட்டல் உங்களை வச்சிருக்கிற அந்த டிராயிங் இருக்குல்ல, ப்ளூ பிரிண்ட்டு, அழகாக உடஞ்சிடும். வாலிப நாட்களில் உங்கள் சித்தத்தை மட்டும் செய்ய விடாமல் வச்சுட்டாலே உங்களை கொட்டர் பயன்படுத்துகிற விதத்தை அப்படி நோட்டிடுவான் பிசாசு. ஃபஸ்ட்டாக ஃபவுண்டேஷனே அதுதான், தேவ சித்தத்தை. இவருங்களேன், நான் காலேஜ் படித்தேன், தப்பு பண்ணுவேன், குடித்தேன், எல்லாம் செஞ்சேன். ஆனால் என் மைண்டு ஃபுல்லாக எதில் இருந்துச்சு தெரியுமா? எப்படியாவது ஐபிஎஸ் ஆயிடணும், எஸ்பி ஆயிடணும். 2 கராத்தே கிளாஸ் போவேன். காலையில் ஒரு கராத்தே கிளாஸ் போவேன், ஈவினிங் ஒரு கராத்தே கிளாஸ் போவேன். காலையில் டேக் ஒண்டர் போவேன், ஈவினிங் டோக்கோ கொரியன் போவேன், ஜிம்முக்கு போவேன். ஒரு பக்கம் குடிப்பேன், ஒரு பக்கம் துன்மார்க்கமாக இருப்பேன். ஆனால் இன்னொரு பக்கம் படித்து எப்படியாவது எஸ்பி ஆயிடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இவன் நம்ம போகிற போக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஃபெயில் ஆக்கி விட்டார். சீரியஸ். நான் என் சுய சித்தம் என்ன இருக்கு, என் மாம்ச சித்தம் என்ன இருக்கு, என் மனுஷீக சித்தம் என்ன சொல்லுது, என் உலக சித்தம் என்ன சொல்லுது? நீ எஸ்பி ஆயிடணும், போலீஸ் ஆயிடணும். அப்படியே ஜிம்முக்கு போய், காலேஜில் கிரிக்கெட் டீம் பிளேயரு நான்.
எல்லாத்துலேயும் இப்படி தான் இருப்பேன். விளையாட்டு, ஜிம்மு, குடிக்கிறது, அப்படி போய் இப்படி போய் இப்படி செய்யணும், பயங்கரமாக ஓடுறது, எவ்ரிதிங் ஓகே. ஆனால் நான் தேவசித்தத்தை, நான் கர்த்தர் அறியாத காலகட்டத்தில் இப்படி தான் போய்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் பார்த்தாரு, இவன் இப்படி போனால் என் சித்தத்துக்குள்ளே என் வழியில் வர மாட்டான்னு தெரிஞ்சுதான் மெனக்கிட்டு ஃபெயிலாகவே வச்சாரு. நான் அப்படி தான் நான் சொல்லுவேன். என்ன அதில் கொடுத்து நான் சோர்ந்து போய் பலவீனப்பட்டிருக்கும் போது எங்க அம்மா ஜெபிச்சிட்டு இருக்கும் போது போய் உட்கார்ந்து அந்த நேரம் ஆவியானவர் என்ன தொட்டு அதுக்கப்புறம் என்ன பலனடைய பண்ணி இயேசுவை தேட 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 அவர் வசனத்தை அறிய அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு, நான் எஸ்பி ஆக வேண்டிய ஆள் இல்லை. இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது. கடந்த நாட்களில் சென்னையிலையும் சரி, கடந்த நாட்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலியிலும் சரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஹோல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எஸ்பி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், ஹெட் கான்ஸ்டபிள், ரைட்டர் எல்லாருக்கும் மொத்தமா உட்கார வச்சு பிரசங்கம் பண்ணவே என்ன கர்த்தர் பயன்படுத்த போகிறார் என்று இப்பதான் எனக்கு தெரியுது. உங்களை தேவசித்தை செய்ய விடாம தடை பண்ணிட்டா போதும், சிம்பிளா டைவர்ட் பண்ணிட்டா போதும். படிப்புல படிக்க வச்சுட்டே இருப்பான். ஆண்டவர் உன்னை இதை படிக்க சொன்னாரா, கேளுங்க. உன் வாழ்க்கை குறித்த திட்டத்தை கேளு தங்கம். உன் எதிர்கால குறித்த திட்டத்தை கேளு. உன்னுடைய வாலிப நாட்களில் தேவன் என்ன செய்ய போறான்ற திட்டத்தை கேளு. ஆண்டவரே, என்னுடைய திருமண காரியத்தை குறித்த திட்டம் என்னன்னு கேளு. என் ஹையர் ஸ்டடியை குறித்த திட்டம் என்னன்னு கேளு தம்பி. என் வேலையில் நான் எங்க போகணுங்கிற திட்டத்தை கேளுங்க. பெற்றோர்கள் உட்கார்ந்துருக்கீங்க, உங்க பிள்ளைகளின் காரியத்தில் தேவன் என்ன சித்தத்தை வச்சிருக்கிறான்னு சொல்லி கேளுங்க. ஒருவரும் நீங்க அதை கேட்காததுனால தான் பிசாசு எப்படா இவனை தூக்கலாம் சொல்லி ஆகாரத்தை வைக்காமல் போகிறதற்கு பிசாசு போராடுறான், திருடிறான். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் ஏன் ஊழியர்களுடைய வாழ்க்கையிலேயே திருச்சபைகளுக்குள்ளேயே திருடிறான், தேவ சித்தத்தை டைவர்ட் பண்ணிடுறான். ஒழுங்கா உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறவன் ஆசீர்வாத உபதேசத்தில் போய் விடுறதுக்கு காரணம் என்ன? தேவ சித்தத்தில் டைவர்ட் பண்ணி விடுறான். ஆசீர்வாதம் ஓட வச்சிடறான்ல. உங்க கோயம்புத்தூர்ல ஒழுங்கா இருக்கிறவெல்லாம் ஏன்? தேவ சித்தம் தான் வெரி இம்பார்ட்டன்ட் இன் யுவர் லைஃப். ஆமென். தேவ சித்தம் ரொம்ப முக்கியம். நீங்க அப்போஸ்தலர் புத்தகத்துல நீங்க பாருங்களேன், 13ஆம் அதிகாரத்துல முதல் 4 வசனத்துல நீங்க வாசித்து பாருங்க. பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்கள் பரிசுத்தாவியில நிரம்பி உபவாசம் பண்ணி தேவ சமூகத்துல காத்திருந்து நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள். ஆவியானவர் திருவுரம் பற்றுகிறார். அவங்க ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, தேவ சமூகத்தில் காத்துக்கிட்டு இருக்காங்க. தேவ சமூகத்தில் காத்து ஃபாஸ்ட் பண்ணி ஜெபிச்சிட்டு இருக்கும்போது தான் தேவ ஆவியானவர் இடைப்படுகிறார். என்ன சொல்றாரு? எப்பா, இவங்க 2 பேரையும் சேர்த்து ஊழியல்ல, தனித்தனியா பிரிச்சு இவனை அனுப்பிவிடு என்று சொல்லுகிறார். அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் தான் மக்கதோனியாவில் இருந்து பவுலுக்கு அழைப்பு வருகிறது. கர்த்தர் பவுலை கொண்டு என்ன செய்யணுமோ, பர்னபாவை கொண்டு என்ன செய்யணுமோ தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். யாரை எங்கெங்க கொண்டு போகணுமோ என்பதை தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி காத்திருக்கும் போதுதான் தேவன் உங்களை குறித்த காரியத்தை தேவன் வெளிப்படுத்துவார். ஏன் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசி பாருங்க. தமஸ்குக்கு பிரயாணப்பட்டு போகும்போது அப்போஸ்தலனாகிய பவுலை சடுதியாய் ஒரு ஒளி சந்திக்கிறது. ஆண்டவர் பேசுகிறார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? ஏன்பா என்ன ஏன் இப்படி துன்பப்படுத்துகிற? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானு. நீங்க யார் ஆண்டவரே? நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். இம்மீடியட்டா அவன் கேட்ட வார்த்தை என்ன? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன் சொல்லுங்க. ஆண்டவர் ஒன்னு சொன்னார்ல, நீங்க யார் ஆண்டவரும் கேட்ட உடனே என்ன சொன்னாரு? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாடா? சரி, ஓகே. அடுத்தது கேட்கிறேன்னா என்ன? ஆண்டவர் அங்கே சொல்லலாம்லப்பா, சொல்லியிருக்கலாம்ல. இதை இயேசுன்னு சொன்னவர் நீ என்ன செய்யணுன்றதை சொல்லலாம்ல. ஆனா என்ன சொல்ல? நீ எழுந்து பட்டணத்துக்கு போறான். போன உடனே உள்ள போய் உட்கார்ந்து கையிலாக கொடுக்கிறவர்களை பிடித்து 3 நாளும் புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணி காத்திருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்பொழுது அனனியா என்கிறவன்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. ஏன் இதை இவன்கிட்டே பேசலாம்ல, பவுல்கிட்டே பேசலாம்லடா?
ஆனால் அனனியாட்ட போய் பேசுகிறாரு, அனனியாவே அனனியாவே, நான் ஒரு சவுல ஒருத்தனை தெரிந்து கொண்டேன், அவனை நான் பவுலா மாற்ற போகிறேன், அவனை என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட விரும்புகிறான், பாடுபட போகிறான் என்பதை நான் தெரியப்படுத்துவேன். அவன் யூதர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் புறஜாதிகளுக்கும் என் நாமத்தின் நிமித்தம் அவன் சுவிசேஷ பிரசங்க பண்ணும்படி நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். இப்பொழுது அவன் தரிசனத்தை பார்க்கவும், நீ கைகளை வைத்து கண்கள் பார்வடையவும் அவன் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். போ ஆண்டவரே, இந்த பய சபையை துன்பப்படுத்தணும்ல, இந்த பய பாடுபடுத்தணும்ல, இந்த பய அதை செஞ்சவன்ல, இதை இப்போ நான் பவுலை பத்தின நெகட்டிவான சிந்தனை முழுசும் யார் மேல இருக்கு? அனனியாவுக்கு இருக்கு. பவுலை பத்தின தவறான காரியம் முழுசும் அனனியாவுக்கு இருக்கு. ஆனா தேவ சித்தத்தை செய்கிறதற்காக இவன் காத்திருக்கும் போது அங்க வேதம் சொல்லுகிறது, பவுல் ஜெபிக்கவும் உபவாசம் பண்ணவும் தரிசனத்தை பார்க்கவும் காத்து கொண்டிருந்தான். ஏன் சில நேரம் தேவன் சில காரியத்தை காத்திருக்க பண்ணி உங்களுக்கு லேட்டா சில காரியத்தை சொல்றாருன்னா, உங்களை ஜெபிக்க வைக்க விரும்புகிறா, உங்களை உபவாசிக்க வைக்க விரும்புகிறா, உங்களை தரிசனம் பார்க்க விரும்புகிறா, உங்களை காத்திருக்க பண்ண விரும்புகிறா. ஆமென். உடனடியா கிடைக்கிற ஆசீர்வாதம் நிலைத்திராது, துரிதமாய் கிடைக்கிற நன்மை நிலைத்திராது. கைப்பாடாய் காத்திருந்து பார்த்துக் கொள்றதா உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும். Immediate blessing, how is it possible? Immediate ஒன்னு கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு அதனுடைய வேல்யூ தெரியாது. இன்னைக்கு யங் ஜெனரேஷன் அப்படிதான், எதனால இமீடியட் ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபாஸ்ட்டாக வருது, எல்லாமே வருது, ஈஸியாக கிடைக்குது. நெட்டில் போனால் இதில் போனால் இதில் சேவ், இதில் ஒரு ஆர்டர் போடுங்க, அதில் ஒரு எல்லாம் ஃபாஸ்ட்டாக கிடைக்குது. இல்லை, ஏன் கர்த்தர் சில நேரம் காத்திருக்க பண்ணுற? இப்போ ஒன்று சிம்பிள்ப்பா, இளையகுமாரன் வந்தான், மூத்தகுமாரன் இருக்கிறான். இளையகுமாரன் எப்பா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன், சொத்தை பிரிச்சுதா கேட்குறான். அப்பா அவன் போ அப்படின்றாரு. இஷ்டத்துக்கு அவன் இச்சையை நிறைவேற்றுகிறதுக்கு சொத்தை கேட்டான், கொடுத்தாரு. அப்பா மாட்டேன்னு சொல்லலை, கேட்டா கொடுப்பாரு. கேட்டா நீங்க போராடினீங்கன்னா சில நேரம் இவனை தான் கெட்டுவேன் இவளை தான் கெட்டுவேன்னா கொடுப்பாரு. அப்புறம் நீ செங்க சுமப்பாத பார்ப்பாரு. கொடுத்த உடனே அவன் இளையகுமாரன் கேட்ட உடனே, அப்பா நோ தம்பி, இது டைம் கிடையாது, உனக்கு கொடுக்க முடியாது. எங்கேயாவது சொன்னாரா? கேட்டான், வச்சுக்கோ, புடி, தூக்கு, கையில் புடி. போனான், வேசிகள்கிட்ட செலவு பண்ணான், உலகத்தில் செலவு பண்ணான், ஆஸ்தியில் செலவு பண்ணான், எல்லாத்தையும் போட்டான். கடைசியில் வசனம் சொல்லுகிறது, பண்ணி தவிடு கூட கிடைக்காத அளவுக்கு, ஐயோ என் தகப்பன் வீட்டில் நலமான ஆகாரம் உண்டு, வேலைக்காரன் கூட நல்லா சாப்பிடுவானே, வஸ்திரம் போட்டுருப்பானே, ஆச்சா பூச்சாட்டு, ஐயோ நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன், பரத்துக்கு உறதவும் இருக்கும்போதெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாது. இல்லாத போது தான் இப்படிலாம் டைலாக் வரும். ஆமே. உடனே பாசு வேகமாக எழுந்து வாராப்புல வந்த உடனே அப்பா வீட்டு வாசலே நின்றுட்டு வேகமாக கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்து, எப்பா என் பிள்ளை திரும்பி வந்துருச்சு, பரத்துக்கு அதெல்லாம் காதலையே கேட்கல, ரைட்ரா தங்கம் நீ வந்துட்டியே, எனக்கு அதே போதும் நான் சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போய் பயவுலைய குளிப்பாட்டி, ட்ரெஸ்ஸை மாட்டி, வஸ்திரத்தை போட்டு, பாதரட்சியை தொடுத்து, மோதிரத்தை போட்டு, இல்லை பாட்டு கச்சேரி வச்சு ஆட்டாடுறா மாட்டாடுறா, பாட்டு கச்சேரி வைன்னு ஒரே ஹாப்பி. மூத்தப்பா எங்கேருந்து வந்துட்டு வர, ஆட்டா போவிகளோ இல்லை, ஒருத்தன் சர்ச்சுக்குள்ளேயே இவ்வளோ நாள் மாங்கு போட்டுக்கிட்டு இருக்கேன், இவ்வளோ நாள் மைக் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன், ஸ்டேஜை போட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன், தூக்குறேன் துளிக்கிறேன், அதை செய்கிறேன், கூடயே இருக்கேன். என்னப்பா என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு சின்ன கண்ணுக்குட்டி கூட நீ அடித்து கொடுத்து கிடையாது. அப்பா சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன? அவன் போனால் காணாமல் போனான், திரும்பி வந்திருக்கான், நீ எப்பொழுது என்னோட இருக்கிறா, என்னுடைய எல்லாம் உன்னுடைய சொல்கிறாரா இல்லையா? இதில் என்ன உங்களுக்கு விளங்குது? இவ்வளோ நேரம் பேசுறீங்க, கேட்டோம் பிரதர், சொல்லுங்கள். இங்கே பாருங்க, ஒரு விஷயம் சொல்கிறேங்களே. இளையவன் போனான், திரும்பி வந்தான், பாவம் பண்ணிட்டு பின்மாற்றத்தில் அடைஞ்சி இழந்து நஷ்டப்பட்டு அசுத்தமாகி அலங்கோலமாகி பிசாசுக்கு அடிமையாகி உலகத்துக்கு அடிமையாகி மாம்சத்துக்கு அடிமையாகி ஒன்றும் இல்லாமல் திரும்பி வந்தான். ஆனால் அப்பா உடனே கட்டி பிடிக்கிறார். நமக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும். வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கோமே, சவம் பண்ணுறோம், பைபிள் வச்சுக்கோம், காத்திருக்கோம், பாசம் பண்ணுறோம், எல்லா வேலையும் செய்யறோம். ஆனால் நமக்கு ஒன்றுமே இல்லை. பல வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கோம், நமக்கு ஒன்றும் இல்லை. இப்போ வந்தவனுக்கு அடித்து தூக்கிட்டாரே அப்படின்னு கோவம் வருமா வராதா? இப்போ உங்கள் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது எனக்கு. வருமா வராதா?
வரும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா, நான் சொல்கிறேன் கேளுங்க. ஒருவன் காத்திருக்கிறான், பவுல் காத்திருக்கிறான், தேவசமூகத்தில் உபவாசிக்கிறான், காத்திருக்கிறான். ஆண்டவர் காத்திருந்து செபித்து உபவாசம் பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு தான் ஆண்டவர் அனனியாட்ட சொல்லி அனுப்புகிறார். ஏன் சில காரியத்தை தேவன் சிலருக்கு உடனே செய்யாம சிலருக்கு உடனே செய்கிறார். உடனே ஒருத்தர் அற்புதம் சபைக்குள்ள சர்ச்சுக்குள்ள உடனே வந்த ஆளுக்கு உடனே அற்புதம் நடந்துரும். பார்த்துருக்கீங்களா? உடனே வந்த ஆளுக்கு உடனே அற்புதம் நடந்திருக்கும். சில நேரம் நம்ம பல வருஷமாக சர்ச்சுக்குள்ள என்னடா அந்த ஆள் டக்குன்னு நம்ம ஏதோ தப்பு பண்ண மாதிரியே இருக்கும். இந்த ஆள் இப்போ தான் வந்தால் இந்த ஆளுக்கு உடனே அற்புதம் நடந்துட்டு இப்போ தான் வந்துச்சு, குழந்தை கிடச்சிருச்சு. நம்ம பல வருஷமாக சர்ச்சுக்குள்ளே இருக்கோம், குழந்தையே இல்லையே. அப்படின்னா உடனே வந்த ஆளுக்கு உடனே கர்த்தர் கொடுக்குறார். ரொம்ப நாளாக காத்துட்ருக்க எனக்கு இல்லைன்னா அவர்கள் ஏதோ நீதிமானோ இவர்கள் என்னோ பரிசுத்தவான்களோ என்பதற்காக அல்ல. பின்மாற்றம் அடைந்தவர்கள் மீண்டும் பின்மாற்றத்தில் போயிடக்கூடாது, மீண்டும் மறித்திடக்கூடாது, காணாமல் போயிடக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பலவீனமானவன். சுகர் இருக்கிறவனுக்கு தானே உடனே சாப்பாடு கொடுக்குறாங்க. அதனால போல தான் பலவீனமானவர்களுக்கு தான் கர்த்தர் உடனே கொடுப்பார். பலம் உள்ளவர்களுக்கு காத்திருக்க பண்ணி கொடுப்பா. அவர்கள் கழுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். தேவ சுத்தத்தை நிறைவேற்றுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? காத்திருந்து பலனை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள். கைத்தட்டுங்க. ஏன் கர்த்தர் உடனே சொல்லல பவுலுக்கு தெரியுமா? ஏன் காத்திருக்க பண்றா? காத்திருக்கிறவன் கழுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவான். அவன் ஓடினாலும் நடந்தாலும் சோர்வடையான், பலவீனப்படான். எத்தனை சத்துருக்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை அவமானங்கள் என்னென்ன வந்தாலும் அதுக்கப்புறம் அத்தனை நிருபங்களையும் எழும்பி கடைசி வரைக்கும் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், தேவ சித்தத்தை நிறைவேற்ற பவுலுக்கு கிருபை செய்தாரே. புரியுதா? உங்க சித்தத்தை கெடுக்கிறது தான் வேலையா இருக்கும். பிசாசு கவனமா இருந்துக்கணும். சில நேரம் ஒண்ணுமே நடக்கல, இல்ல காத்துரு, சோமண்ணு, தேவ சித்தம் நிறைவேற உங்களை நடத்துவா. அல்லேலூயா. ரெண்டாவது என்ன சொன்னேன்? ஒண்ணு ஆகாரம், ரெண்டாவதுப்பா விளைச்சல் கெடுப்பான். அப்படின்னா என்ன? விளைச்சல்னா வளர்றது. சொல்லுங்க. குரோ. ஜபத்தில் வளர்றது, ஆவியில் வளர்றது, உபவாசத்தில் வளர்றது, பைபிள் ரீடிங்கில் வளர்றது, சபையில் ஊழியத்தில் வளர்றது, ஆத்துமாதாயத்தில் வளர்றது, ஆராதனையில் வளர்றது, ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டாக வளர்றது, கேரக்டர் ஓரியன்டாக வளர்றது, சுபாவ வளர்ச்சி. அப்படின்னா என்ன? நம்ம எப்போ வளருவோமோ உடனே தப்புன்னு தட்டி விடுவான். வளர்றவனை தடுக்கிறவன் பிசாசு. வளர்ச்சியை பிடிக்காது. நீ கொஞ்சம் ஜோம் பண்ணு, இங்கே வர நல்ல ஜோம் பண்ணிட்டு இருப்ப. இந்த வாரம் தோத்திரம் 1 மணி நேரம் இவ்வளோ நாள் ஜெபிச்சாச்சு, இனி இந்த வாரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஜோம் பண்ண போகிறேன். முழங்கால் போடுவேன், தூங்கிடுவேன். பார்த்துருக்கீங்களா? பிள்ளை ரொம்ப அனுபவிச்சிருவா போல இருக்கு. நான் இனி இந்த வாரம் இந்த அன்னைக்கு பயங்கரமான ஒரு தண்ணி கூட குடிக்காமல் உபாசிக்க போகிறேன். நீ உட்காருவ. அன்னைக்கு தான் பைபிளைய மீனை வாங்கி நல்லா பொரிச்சிட்டு இருப்பாங்க. ஆமாம், லெக் பீஸாக பொரிச்சிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு தான் தோத்துறான்ட்டு வரேன். சத்திய சோதனையாக இருக்கும் உனக்கு. ஆமாம், அப்படியே வந்து என்னப்பா ஃபாஸ்டிங்கா? அம்மா வேறு நம்மளை பரிதாபமா, ஃபாஸ்டிங்காப்பா? ஆமாம், தோத்துறேன். பழமாவது சாப்பிட, பழத்தை வெட்டி இந்த அப்படின்னா வேண்டாமா, ஃபாஸ்ட். சரி, அந்த பழத்தை மிக்சியில் அடித்து கொடுக்குவா, அது ஓகே. பழத்தை அப்படி சாப்பிட்டா ஃபீஸ்டிங்கா, பழத்தை மிக்சியில் அடித்து குடித்தா ஃபாஸ்டிங். இது என்ன ஃபாஸ்டிங்? சில ஆள்லாம் ஃபாஸ்டிங்னு 1 செம்பு தண்ணி 1 செம்பு கஞ்சை வச்சுட்டு உட்காந்துட்டு தோத்துறோம். ஹல்லேலூயா. விளைச்சல். நீ கொஞ்சம் எழும்பி ஊழியம் செய்யணும்னு நினைப்ப, கெடுத்துருவான். கொஞ்சம் நல்லா தொடர்ந்து ஜெபம் பண்ணி ஓடணும்னு வளரணும்னு நினைப்ப, கெடுத்துருவான். ஏதாவது ஒரு சூழ்நிலை வச்சு கெடுப்பான். மீதியானுடைய வேலையை அதுதான். ஊழியம் செய்யணும், ட்ராக்ஸ் கொடுக்கணும், ஆத்துமாதாயம் பண்ணணும், இந்த மாதம் ஒரு ஆத்துமாவை சபைக்கு கொண்டு வரணும்னு நினைப்ப, கெடுப்பான், டைவர்ட் பண்ணுவான். தேவ சித்தத்தை எப்படி தடை பண்ணுறானோ அதே போல் மீதியானவருடைய ஆவி என்ன தெரியுமா? உங்களை விளைச்சலை கெடுப்பான்.
எபிரேயர் 5:12 வசனம் சொல்கிறது, காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பாலுணுகிற பிள்ளைகளாக இருக்கிறீர்களே, இன்னும் கைகளை வைக்கிறது ஞானஸ்தானம், ரட்சிப்பு, நியாய தீர்ப்பு, இதே மூல உபதேசத்தையே சொல்லிகிட்டே இருக்கிறது. என்னைக்கு பூர்ணராகும்படி நீங்கள் கடந்து போவீங்க? என்னைக்குப்பா வளருவீங்க? சர்ச்சில் ஒரே பாடு, பாஸ்டர்மார்கள் எங்களுக்கு தான் தெரியும், பெரிய கஷ்டம் இல்லை பாஸ்டர். பாஸ்டரை மாதிரி ஒரு ஊழியர் உலகத்திலே ஒன்றும் கிடையாது. என்ன பாஸ்டர், ரொம்ப ஒஸ்ட். ஸ்கூலில் பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் இருக்கும் ஸ்கூல் சர்ச்சு. டீச்சர் நொல்லிட்டான், டீச்சர் அப்புறம் எடுத்துட்டான், டீச்சர் குத்திட்டான். சர்ச்சில் இதே வேலைதான் பாஸ்டர். ஐயோ, பாதி பாஸ்டருக்கு மண்டையில் முடியும் வெள்ளையம் மாறுதலுக்கு காரணமே இதுதான்ப்பா, வேற ஒன்றுமே கிடையாது. ஆமே, பாதி பாஸ்டருக்கு மொட்டை ஆகிறதும், பாதி பாஸ்டர் வெள்ளை ஆகிறதும், பாதி பாஸ்டர் தளர்ந்து போகிறதுக்கு காரணமே வேற யாருமே கிடையாது, நீங்கள் தான். ஸ்கூலை விட மோசமானது சர்ச்சு. கொஞ்ச நாளா பாஸ்டர் என்ன கண்டுக்கிறதே, கொஞ்ச நாளா பாஸ்டர் என்ன பார்க்க, நானும் தோத்திரம் பண்றேன், தோத்திரம் பண்ணிட்டு போயிடுறார். வருத்தமாவே இருக்கு, என்ன விசாரிக்கவே மாட்டேங்கிறேன். நான் வேற சர்ச்சுக்கு போலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், வேற சர்ச்சுக்கு. நான்லாம் பேயே போயின்னு தான் சொல்லுவேன். இந்த பேயெல்லாம் சர்ச்சில் இருக்கிறத விட வேற இடத்துக்காக போறது நல்லது தான். வளரல, சொல்லுங்க, வளரல. பாஸ்டர் என்ன கவனிக்கல, கேட்கல. நான் எதுக்கு கேட்கணும்னு? இது உன் வீடு, உன் சர்ச்சு, உன் ஊழியம், உன் தரிசனம், உன் குடும்பம், இது சரீரம், இது இயேசு தலை. நீ தான் பார்க்கணும், ஆத்துமாதாயம் பண்ணணும், ஊழியம் செய்யணும், இந்த குடும்பத்தை நடத்தணும். உன் பங்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இன்னும் நீ காலத்தை பார்த்தா போதகராக இருக்க வேண்டிய நீ ஒரு சர்ச்சை நடத்த வேண்டிய இன்னும் உட்காந்து ஒரு பிரேயர் செல் கூட நடத்தாம வண்டியை ஓட்டிட்டு சர்வீஸ் ஆரம்பிச்சு ஆராதனைக்கு பின்னாடி வந்து உட்காந்துட்டு சீட்டு இல்லையா சேர் இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் அந்த ஆட்களை பார்த்த உடனே என்ன வரும் தெரியுமா பிரதர்? சின்ன பிள்ளையில இருந்து இப்படி வச்சுட்டு நறுக்கணும். ஸ்கூல் படிக்கும் போது இப்படி வைப்போம் தெரியுமா? வளர்ச்சியே இல்லை, வளர்றதே கிடையாது, கேரக்டர் ஓரியன்ட் growth கிடையாது, சுபாவ வளர்ச்சி கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க பரிசுத்தவான்களுடைய நீதி என்னன்னு பார்க்குறீங்க. என்ன பரிசுத்தவான்களுடைய நீதினா என்ன? பவுல் கொரிந்தியருக்கு சபைக்கு சொல்லும்போது என்ன, ஏன் நீ அநியாயத்தை சகிக்க மாட்டுக்கடே, ஏன் நஷ்டப்பட மாட்டுக்க, ஏன் குறைவுபட மாட்டுக்க, ஏன் கொட்டுப்பட மாட்டுக்க, ஏன் இதெல்லாம் சகிக்க மாட்டுக்க, நீ ஏன் அதை செஞ்சுக்கிட்டே இருக்க? உங்க வேலை, என் வேலை என்ன தெரியுமா? வளர்றது. ஆனா பிசாசுக்கு அது பிடிக்காது. உங்களுக்கு தெரியுதா? பிசாசுக்கு ஏன் பிடிக்கல தெரியுமா? உங்களை வளர விட மாட்டான். நீ வளர்ந்தா பராக்கிரமசாலியா மாறிடுவீங்க, பட்டயமா மாறிடுவீங்க. அதனாலதான் உங்களை கெடுக்கிறோம். வளர்ச்சியை பிடிக்காது. பாஸ்டர் கவனிக்கல, கவனிக்காட்ட உனக்கு என்ன? எனக்கு இயேசு முக்கியம், எனக்கு தேசம் முக்கியம், எனக்கு ஆத்துமா முக்கியம், எனக்கு ஒரு யவன சந்ததி வெளிப்படணும் முக்கியம். நான் 18,000 பேர் மீட்டிங்கை நடத்தி, சிதம்பரத்தில் கூட்டத்தை நடத்தி பயங்கரமா முடிச்சுட்டு, மோகனே எனக்கு ரொம்ப ஆசைன்னு எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க, ஆனா என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. புரியுதா? எல்லார்ட்டையும் கமாலியல் பிரதர் அப்படி செஞ்சாங்க. அவங்க ஆஃபீஸ் மீட்டிங்காக இருக்கட்டும், ட்ரஸ்டி மீட்டிங்காக இருக்கட்டும், லீடர்ஸ் மீட்டிங்காக இருக்கட்டும், போகிற இடத்துல என்னடா கமாலியல்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பெருமையாக சொல்லுவாங்க. ஆனால் ஏன் முன்னாடி என்னை கண்டுக்காத மாதிரி தான் போவாங்க. சீரியஸ் பாஸ்டர், என்னை பார்த்தா அப்படின்ட்டு போயிடுவாங்க. எல்லோரும் இருக்கும்போது எனக்கு அது வருத்தமாக இருக்கிற மாதிரி முந்தி இருந்துச்சு. இப்போ தான் தெரியுது, தகப்பன் அப்படி தான் இருப்பார். நான் வளர விரும்புகிறாரு,
நான் வளர விரும்புறேன். அவரை நான் ஃபோக்கஸ் பண்ணிட கூடாது. என் ஃபோக்கஸ் பரலோகம், என் ஃபோக்கஸ் எழுப்புதல், என் ஃபோக்கஸ் தேவன், என் ஃபோக்கஸ் ஆத்துமா, என் ஃபோக்கஸ் கர்த்தருடைய ராஜ்யம். வளரணும் நீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய ராஜ்யம்னா நீங்க வளருவீங்க. ஆமென். தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். மூணாவது என்னப்பா, வேகமா முடிப்போம். மூணாவது என்னது? ஆடுகளை வைக்காமல் போகிறான். ஆடுகள் என்ன? ஆடு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? வேதவசனம் என்ன சொல்லுகிறது? ஆடுகள் பலியிடுகிறதற்கு. சூப்பர் பிள்ளை. ஆடு எதுக்கு? பலி செலுத்துகிறதற்கு. ஆபிரகாம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் ஆண்டவர் குறித்த தேசத்தில் மம்ரேன் பூமியில் சமபூமியில் நீ பாருப்பா, நீ போய் மோரியா என்னும் தேசத்தில் போய் நான் காண்பிக்கிற மலையில் ஒன்றில் போய் அவனை தகலம்படியா இடுன்னு சொன்னபோது நெருப்பு. அங்கே ஆபிரகாம் ஈசாக்கு கட்டை கத்தி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு பிரயாணப்பட்டு போகிறான். அங்கே ஈசாக்கு அவனை பார்த்துக்கோங்க மேலே கூட்டிட்டு போகிறான். கீழே வேலைக்காரனை விட்டுட்டு அங்கே நெருப்பு கட்டை எல்லாத்தையும் தூக்கிட்டு ஈசாக்கு கூட்டிட்டு மேலே போகிறான். அப்போ 7ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஈசா கேட்குறான், தகப்பனே நெருப்பு இருக்கு, கட்டை இருக்கு, எல்லாம் இருக்கு, பலிக்கான ஆட்டுக்குட்டியை எங்கே? பலிக்கான ஆட்டுக்குட்டியை எங்கே? பலி செலுத்தணுமே, கர்த்தர் சுகந்த வாசனையை ஏற்றுக்கொள்ளணுமே, அதுக்கான எங்க ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்டபோது கர்த்தர் பர்வதத்தில் பார்த்துக்கொள்ளுவா, கர்த்தர் பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக்கொள்ளுவா. 22ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, கையை காலை கட்டிட்டு பலிபீடத்தில் ஈசாக்க கடத்திட்டு கையை ஓங்குகிறான். வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, ஆபிரகாமே ஆபிரகாமே உன் புத்திரன் ஏகசுதன் என்று பாராமல் அவனுக்காக எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் இப்பொழுது அறிந்திருக்கிற நீ எனக்கு பயந்து நடக்கிறவன் என்று. பின்னாக புதரிலே கொம்புகள் சிக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை பிடித்து குட்டியை எதிர்பார்த்தவனுக்கு கர்த்தர் கடாவை கொடுத்து, சின்னதாக எதிர்பார்த்தான் கர்த்தர் பெருசா கொடுத்து, ஒரு கடாவை கொடுத்து பலியிட்டு ஆண்டவர் அதில் தேவ சமூகத்தில் தேவன் பேசி இன்னை நிச்சயமா ஆசீர்வதித்து உன்னை பெருகவே. அப்படின்னா பலி குட்டி, ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்கடா. ஆடுனாலே பலி செலுத்துறது, சாக்ரிஃபைஸ், அர்ப்பணிக்கிறதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன சொல்றாரு? எப்பயுமேப்பா ஒன்று தெரிஞ்சுக்கோங்களேன், நம்மளை பிசாசு அர்ப்பணிக்கவே விட மாட்டான், அறிக்கை பண்ணவே விட மாட்டான், ஜஸ்டிஃபை பண்ண வச்சுக்கிட்டே இருப்பான். நான் இதனால தான் செஞ்சேன், அதனால தான் பண்ணேன், ஆனே தப்புன்னு ஒத்துக்கூடா கத்தட்ட. உன்னையா நீ நியாயப்படுத்துற? நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்த, அவருக்கு முன்னாடிலாம் குப்பை, ஒரு கதைக்கு ஆக மாட்டோம் நம்ம. நீ ஏன் ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்க? உன்னை பண்ணாத, தப்புன்னு ஒத்துக்கோ. என்னைக்கு அது வருதோ நீ பராக்கிரமசாலி, பட்டயம். பிசாசு செய்வான் பாருங்க, உங்களை ஒப்பு கொடுக்கவே வைக்க மாட்டான்பா. ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் என்ன சொல்லுகிறது? உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை, நன்மை பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபமாகுங்கள். உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்களை ஜீவ பலியாக பாட்டு மட்டும்தான் பாடுவோம். என்னை தருகிறே உம் கரத்தில் என்னை படைக்கிறேன். என்னது படைக்கிறேன்? பயிலுக்கு தமிழ் பாட்டாக பாடுறாங்க, தமிழ் பாட்டா கூட இங்கிலீஷ் பாட்டா பாடுறாங்க. நம்ம ஆராதனை வீரர்கள் சில பேர்லாம் பாடுற பாட்டுலாம் தழுகிறேன்னு. என்ன தழுகிறேன்? எனக்கு மாண்டையில் கோட்டுக்கிறேன். என்னடா பாடுறீங்க? நான் சர்ச்சில் ஆராதிக்கல மாட்டேன். நான் சர்ச்சில் ஆராதிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பாஷை. நான் எப்பயாவது நான் ஜபத்தை நடத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மைக்கை பிடிச்சி அப்படி லைட்டாக ஆராதிக்கணுக்கு விருப்பம் வரும். ஆவியில் எப்போ ஏவப்படுறோன்னா அப்போ செய்வேன் சர்ச்சில். அப்போது ஒரு நாள் அவன் ஆராதிச்சு முடிச்சுட்டு அப்படியே என் கையில் மைக்கை வாங்கி ஜபத்தை நடத்த போகிறேன். எனக்கு ஆராதிக்கணும்னு தோணுது. உடனே அப்படியே பாடுறேன், அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே அப்படின்னு பாடிட்டு லைட்டாக கண்ணை திறக்கிறேன். பாஸ்டர்ஸ்மார்கள் நாங்கள் அப்பப்போ கண்ணை திறப்போம், நீங்கள் திறக்கக்கூடாது. நீங்கள் கரெக்டாக ஆராதிக்கீங்களா, கை வைத்துறீங்களா, பாடுறீங்களா அப்படிலாம் பார்ப்போம். அது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டி. அதனால் நீங்களும் கண்ணை திறந்துட்டு நாங்கள் ஆராதிக்கிறோம்லாம் பார்க்கக்கூடாது, சரியாப்பா? அப்போது ஒரு பையன் நம்ம சர்ச்சில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பிள்ளைங்க.
அவன் வந்து ஒரு சின்ன தப்பில் மாட்டிக்கிட்டான். ஒரு சேட்டை நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரியாதுன்னே அவன் நினச்சிட்டு இருக்கான். எனக்கு எல்லா மேட்ரு தெரியும். அதை பேசி சரி பண்ணுற காரியத்தில் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவன் அன்னைக்கு சர்ச்சுக்கு வந்துட்டான். நான் அர்ப்பணித்தேன்கிறேன், அவன் அர்ப்பணித்தேன் அப்படிங்கிறான். எடே அர்ப்பணித்தேன். நான் பார்த்தேன், நல்லா அர்ப்பணிக்கிறடா, எவட்ட போய் அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்க? தோத்துறோம். சில ஆள்லாம் அப்படிதான், பாட்டில் மட்டும்தான் அர்ப்பணிப்பேன், ஒப்பு கொடுப்பேன். ஆனால் வெளியே போய் இப்போ போட்டு சாப்பிட்ற நேரத்தில் உங்கள் அர்ப்பணிப்பை பார்ப்போம். தலைகீழில் நிற்பீங்க தட்டெடுத்துட்டு. சாப்பாடு உண்டுல்ல பிரதர்? இங்கே இருக்கிற ஆவி வேற, சாப்பாடு இருக்கிற இடத்துல இருக்கிற ஆவி வேற. எந்த இடத்துலையும் நான் தைரியமாக என்னால் சொல்ல முடியும், எப்பேற்பட்ட ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தாலும் மீட்டிங் முடிந்த பின்பு சாப்பாடு என்கிற ஒரு இடம் வரும்போது அந்த ஆவி வேறே ஆவியாய் மாறி விடுகிறது. உங்களை ஒப்பு கொடுக்கவே விட மாட்டான். தப்பு பண்ணிட்டா, முந்தைய ஒரு சின்ன தப்பு, ஒரு ஆளை கஷ்டமாக பேசிட்டா கூட இருதயம் படப்படன்னு அடித்து ஹார்ட் ஆகும். பார்த்துருக்கீங்களா? ஹார்ட் ஆகும். ஆனால் நாளாக பாருங்கள், இதில் என்ன இருக்குது, இதில் என்ன தப்பு இருக்குன்னு உங்களை அர்ப்பணிக்க விடவே மாட்டான். உங்களை கமிட் பண்ண விடவே மாட்டான். உங்களை அறிக்கை பண்ண விடவே மாட்டான். உங்கள் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டால்தான் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஆனால் உங்களை அறிக்கை பண்ணவே என்ன செய்ய விடவே மாட்டான். சாக்ரிஃபைஸ். தாவீது சவுலுடைய வஸ்திரத்தின் தொங்கலின் ஓரத்தை அப்படி வெட்டுறதுக்கு போறான். கரெக்ட் தானப்பா? மனசு எப்படி அடிச்சுக்கிச்சான்? வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை வெட்டுறதுக்கு போறான். எப்படி அடிக்குது மனசு? அடிக்குது. ஆனா அடுத்தவன் பெஞ்சாதியை தூக்கிட்டு வரான், ஒன்னும் அடிக்க மாட்டேங்குது. வஸ்திரத்தின் ஓரத்தை வெட்டும்போது பட என்ன? அப்ப சாக்ரிஃபைஸ், அர்ப்பணிப்பு, அறிக்கை, தியாகம். இப்ப அடுத்தவன் பஞ்சாதியை தூக்கிட்டான். பாப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்? சோடு சொரணெல்லாம் போச்சு, கில்ட்டியே போச்சு, ஏன் உணர்வே போச்சு. முந்தி எப்படி இருந்துச்சு? ஒரு சின்ன தப்பு பண்ணவொன்னு டப்புன்னு அடிச்சது. இப்ப ஒன்றும் இல்லையா? உன்னை ஒப்பு கொடுக்க விட மாட்டேங்கல்லப்பா. ஏன் தெரியுமா? நீ பராக்கிரமசாலியாக மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக உன்னை ஒப்பு கொடுக்க விட மாட்டேங்க. முந்தையெல்லாம் பாவம், ஒரு சின்ன தப்பு பண்ணணும், ஐயோ தப்பு பண்ணிட்டேன், உனக்கு படப்படன்னு வந்துச்சு. ஒப்பு கொடுத்த அறிக்கை பண்ண, ஐயோ பார்த்துட்டேன், பேசிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், ஐயோ அசிங்கத்தில் விழுந்துட்டேன் தோணுச்சு, அறிக்கை பண்ணிடுவேன், விட்டுருவேன். ஐயோ இப்படி பண்ணிட்டேனே, ஐயோ பண்ணிட்டேனே, உன் பாஸ்டர் அம்மாட்ட போய் சொல்லுவேன், பாஸ்டர்கிட்ட போய் சொல்லுவேன், ஒரு லீடர்ஸ் போய் இப்படி செஞ்சுட்டேன்னு சொல்லுவேன், உன் மனைவிக்கிட்டே போய் சொல்லியிருப்பீங்க. இப்போ போயிடுச்சு. அர்ப்பணிக்கிறத பிசாசு தடை பண்ணுறான்னா, உங்கள் மேலே இருக்கிற தேவ திட்டமாக்கிய பராக்கிரமசாலின் பட்டயம் எங்கேயோ மாறுதுன்னு அர்த்தம். கை வேற இடத்துக்கு போகுதுன்னு அர்த்தம். கவனம். 4வது என்னது? மாடுகள். மாடு எதற்கடையாளம்? காளைகள் எதற்கடையாளம்? சங்கீதம் 144 சங்கீதத்தில் நீங்க வாசித்து பாருங்க. காளைகளின் பலத்தினாலே, காளைகளின் வரத்தினாலே மிகுந்த வரத்து உண்டு. பலப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோ காலை. அப்படின்னா என்ன? உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலி. இது பலத்திருச்சுன்னு வச்சுக்கோ. அடுத்த வசனம் சொல்லுகிறது, சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது, வீதிகளில் கூக்குரல் உண்டாகாது, இவ்விதமா சீரை பெற்ற ஜனம் நீ பாக்கியம் உள்ளதா மாறிடுவ. நீ ஜபத்துல ஸ்ட்ரென்த் ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, ஆவியில பலப்பட்டுட்டேன்னு வச்சுக்கோ, ஆத்துமாவில பலப்பட்டுட்டேன்னு வச்சுக்கோ, ஊழியத்துல பலப்பட்டுட்டேன்னு வச்சுக்கோ, ஆராதனையில ஸ்ட்ரென்த் ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, உபதேசத்துல ஸ்ட்ரென்த் ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, வசனத்துல ஸ்ட்ரென்த் ஆயிட்டேன்னு வச்சுக்கோ. எந்த கள்ள உபதேசமும் எந்த சத்துருவும் உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது, வீதிகளில கூக்குரல் உண்டாகாது, கர்த்தர் உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயமா மாற்றுவார். நம்ம தான் நோ ஸ்ட்ரென்த். வசனத்துல நோ ஸ்ட்ரென்த். எவனா சும்மா பேசிட்டா உடனே பிடிச்சிருது, எவனா ஒருத்தன் பாட்டு பாடினா பிடிச்சிருது. ஸ்ட்ரென்த் ஆகாத கூட்டம், ஸ்ட்ரென்த் ஆக விட மாட்டான்.
ஆவியில ஸ்ட்ரென்த்தாக விட மாட்டான், ஆத்மாவில் ஸ்ட்ரென்த்தாக விட மாட்டான், ஜெபத்தில் ஸ்ட்ரென்த்தாக விட மாட்டான், ஊழியத்தில் ஸ்ட்ரென்த்தாக விட மாட்டான், உபதேசத்தில் ஸ்ட்ரென்த்தாக விட மாட்டான், ஆராதனையில் ஸ்ட்ரென்த்தாக விட மாட்டான். ஏன் தெரியுமா? உன்னை அப்படி வேவரிங்லே வச்சு கொண்டு போறான் தெரியுமா? உனக்கு விளங்கலையா? நீ ஸ்ட்ரென்த் ஆயிட்டினா உனக்குள்ள சத்துருவோ உலகமோ மாம்சமோ பிசாசோ அந்தகாரமோ வல்லமைகளோ உள்ள நுழைய முடியாது. சத்துரு உட்புகுதல் குடியோடி போகுது இராது. பாக்கியம் பெற்ற சந்ததியா மாறிடுவேன். பராக்கிரமசாலி சக்தி காலைகளின் பலத்தினாலே மிகுந்த வரத்துவேன். காலை ஸ்ட்ரென்த். பவுல் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி எங்க சொல்றாரு? எங்க சொல்றாருடா? பிலிப்பியர் 4:13 சொல்றாரு, I can do all things through Christ who strengtheneth me. அது எதுக்கு சொல்றாருன்னு தெரியுமா? சும்மா இஷ்டத்துக்கு எனக்கு யாரும் பேசக்கூடாது. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்றாரு அதுக்கு முன்னாடி? நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ வருங்காலமோ நிகழ்காலமோ கப்பல் செல்லும் எல்லாம் சொல்லிட்டு வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும், எல்லா இடத்துலையும் எவ்விடத்திலும் மனரமியமாக இருக்க கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறா. இதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிறேன், என்னை கிறிஸ்துவினுள் எல்லாம் செய்யும். பாடோ உபத்திரமோ நிந்தையோ அவமானமோ நஷ்டமோ குறைவோ இது எதுவும் இயேசுவிட்ட என்ன பிரிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஐ கேன் டூ ஆல் திங். ஏன் இவ்வளவு ஸ்ட்ரென்த்தாக என்னால் சொல்ல முடியுதுன்னா பலத்து இருக்கான். அதனால தான் சொல்கிறான் அப்போஸ்தலர் 14:22 இப்பப்படுகிற பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இந்த பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமை 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 உபத்திரவத்தின் ஊடாகத்தான் அநேக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும்னு சொல்கிறார். எது உங்களுக்கு ஸ்ட்ரென்த், எது உங்களுக்கு பலன்? என்ன வந்தாலும் இயேசு விட மாட்டேன், என்ன நடந்தாலும் இயேசு விட மாட்டேன். எத்தனை பேருக்கு ரிச்சர்ட் உம்ரான் தெரியும்? ரிச்சர்ட் உம்ரான் தெரியும்னு சொல்கிறவங்க கை வைத்துங்க. இல்லைன்னா ஒன்றும் தப்பு இல்லை, எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. ருமேனியா தேசத்தில் அத்தனை வருஷம் பாடுபட்டவர், 14 வருஷம் சிறைச்சாலையில் இருந்தவர், 2 முறை விடுதலை இயக்கப்பட்டு திரும்பி உள்ளே போனவர். ஆமன். ஹெரலன் பாப்போவ் என்கிறவர் 13 வருஷம் 4 மாதம் உள்ளே கடந்தவர், வேறையே வரவில்லை. இப்பேற்பட்ட பாடுகளை சகித்தவர்கள். ஒரு நாள் ரிச்சர்ட் உமரான் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கும்போது ஒரு பாஸ்டர், ஒரு எவாஞ்சலிஸ்ட் ஓராளையாக கூட்டு போயிட்டு இருக்காங்க. எதுக்கு? பிரெயின் வாஷ் பண்ண, மூளை செலவை பண்ண கொண்டு போயிட்டு இருக்கும்போது இப்படி பார்த்துட்டே இருக்கிறாரு. 10 நிமிஷத்தில் அதே பாஸ்டர் வராரு. போகும்போது இயேசுக்காக நான் வாழ்வேன், இயேசுக்காக மரிப்பேன்னு சொல்லிட்டு போறாரு. 10 நிமிஷத்தில் அதே பாஸ்டர் திரும்பி வராரு. ருமேனியா வாழ்க, கம்யூனிஸ்ட் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வர்றாரு. ஏசப்பா ஒளிகன்னு சொல்லிட்டு வராரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் உமரான் பார்த்துட்டே இருக்கிறார். ஒரு எவாஞ்சலிஸ்ட் போனவர் 5 நிமிஷத்தில் வராரு, 10 நிமிஷத்தில் வராங்க. மூளை செலவை பண்ணி ருமேனியாவையும் கம்யூனிஸ்டையும் வாழ்க வாழ்கன்னு சொல்லி இயேசு ஒளிக, இயேசு தெய்வம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாயினால் அறிக்கை பண்ண அளவுக்கு மாற்றிவிட்டு வந்தாங்க. அப்பொழுது ரிச்சர்ட் உம்ராண்டி இதை பார்த்துட்டு இருந்து அடுத்து என்னை கண்டிப்பாக கூப்பிட வருவான். ஆண்டவரை இதை சொல்லி நான் உம்முடைய நாமத்தை மறுதளிக்கிறத விட இப்போவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தா. அப்படி ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது திடீர்னு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். ரிச்சர்ட் உம்ராண்ட் இந்த வார்த்தையை வாயிலிருந்து அறிக்கை பண்ணு. ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரெங்தனத் மீ. இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல ரிச்சர்ட் உம்ராண்ட் அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கிறார். சிறைச்சாலை தலைவன் வந்தான். சில காவலாளிகள் வந்தார்கள். ரிச்சர்ட் உம்ராண்டை பிடித்து கொண்டு போனார்கள். ஐ கேன் டு ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரெங்தனத் மீ. கொண்டு போய் சிறைச்சாலையில் இருந்து அங்கே கொண்டு போய் மூளை செலவை பண்ணுகிற அந்த சேர்ல உட்கார வச்சாங்க. ஐ கேன் டு ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரெங்தனத் மீ. கரண்ட்டை கொடுக்குறாங்க, பிரெயின் வாஷ் பண்றாங்க. ஐ கேன் டு ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரெங்தனத் மீ. டைம் ஆகுது. மற்ற பாஸ்டர்ஸ், மற்ற எவாஞ்சலிஸ்ட் 5 நிமிஷம், 10 நிமிஷம், 20 நிமிஷத்துல இயேசுவை மறுதலித்தவர்கள். ரிச்சர்ட் உம்ராண்டுக்கு 1 மணி நேரம் ஆகுது. ஐ கேன் டு ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரெங்தனத் மீ. 2 மணி நேரம், 3 மணி நேரம், அரை மணி நாள், 1 நாள், 2 நாள் ஆகுது. 3 நாள், 4 நாள், 5 நாள் தொடர்ந்து 1 வாரம் செய்தும் ரிச்சர்ட் உம்ராண்டை ஒன்றும் தொட முடியல. ஏன் தெரியுமா? காளைகளின் பலத்தினாலே, காளைகளின் பலத்தினாலே சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. வீதிகளிலே கூக்குரல் உண்டாது. ஐ கேன் டு ஆல் திங்ஸ் ஹூ ஸ்ட்ரெங்தனத் மீ. எதுவும் என்னை இயேசு விட்டு பிரிக்க முடியாது. மரணமோ ஜீவனோ நாசமோசமோ பட்டயமோ வருங்காலமோ நிர்வாணமோ கப்பச்சேதமோ எதுவுமே. ஏன்? ஸ்ட்ரென்த், ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த். உபதேசத்துல ஸ்ட்ரென்த். சும்மா அங்க ஒரு காலு, இங்க ஒரு காலு, ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு, உலகத்துல ஒரு காலு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு காலு, அங்கிட்டு போற ஒரு காலு, இங்கிட்டு ஒன்று போன காலு. நோ, சேத்தா இயேசுவுக்கா சாவேன். கழுதை கழுதை கழுதை. ஆதியாகமத்தின் புத்தகம் 49ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பாருங்க. இசகார் 2 பொதிவை நடுவே படுத்து கிடக்கிற பலத்த கழுதை எப்படியா
2 பொதி நடுவே படுத்திருக்கிற பலத்த கழுதை. இந்த கழுதை ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு? இயேசுவை சுமந்த கழுதை, இயேசு பாடுகளை சுமந்த கழுதை, ஆண்டவரை சுமந்து தூக்கிட்டு போன கழுதை, கட்டப்பட்டு இருந்த கழுதையை கர்த்தர் ஒரு நாள் விடுவிச்சு அது எனக்கு வேணும்னு சொல்லி அது மேலே ஏறி உன்னதத்தில் தேவனுக்கு நாம மகிமைன்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஓசனான்னு பாடிட்டு வந்த அந்த கழுதை, இந்த கழுதைக்கு இப்போ வந்த வாழ்வு பாருங்க, ஓவர் ஆயிட்டா. இயேசு பானமும் போயிட்டாரா, 2 பொதி நடுவே படுத்து கிடக்கு. நாடு வசதியாக இருக்குன்னு இப்போ முந்தி சுமந்துக்கிட்டு இருந்த கழுதை இப்போ சொல்லுது, இந்த கழுதை காரு எல்லாருக்கும் நமக்கு வந்து கார் இருந்தாச்சா ஆசீர்வாதம் அப்படி சொல்லுது. இந்த கழுதைய சொன்னேன். கழுதை இந்த கழுதை முந்தி இயேசுவை சுமந்துச்சு, எல்லாத்தையும் சுமந்துச்சு, பொதியை சுமந்துச்சு, சபையை சுமந்துச்சு, ஆத்துமாதாயை சுமந்துச்சு, உபதேசத்தை சுமந்துச்சு, ஊழியத்தை சுமந்துச்சு, தரிசனத்தை சுமந்துச்சு, தேசத்துக்காக சுமந்துச்சு. இப்ப இந்த கழுதைக்கு நாடு வசதி ஆயிட்டு, ஆண்டவர் சுமந்து ஆசீர்வாதம் வந்துட்டா, இயேசுவை சொல்லி ஆசீர்வாதம் வந்துருச்சா, கார் வந்துருச்சா, பணம் வந்துருச்சா, 2 3 4 கார் வந்துருச்சா, எல்லாம் வர நாடு வசதி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சுமக்கிறத மறந்துருச்சு. எங்க இருந்தோம் இப்ப எங்க என்ன கொண்டு வந்திருந்தா மறந்துட்டு, கட்டப்பட்டிருந்த நீனு உன்னை விடுதலையாக்கி இன்னைக்கு ரச்சித்து அபிஷேகத்தை கொடுத்து, ஞானஸ்தானத்தை கொடுத்து, ஆவியை பெற்று அப்பா பிதாவின் கூப்பிட பண்ணத்தக்கிற புத்திர சுவிகாரத்தை ஆவியை கொடுத்து இன்னைக்கு உரிமையோட மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் தேவ சமூகத்தில் ஜெபிக்க உன்னை கர்த்தர் வச்சிருக்காரு. இப்ப நீ என்ன சொல்ற? சுமக்கிறத மறந்துட்டேன். உங்களுக்கு எனக்கு சுமக்கிற ஒரு வேலை இருக்கு. இயேசுவை சுமக்கணும், கடைசி வரைக்கும் சுமக்கணும், மறிக்கிற வரைக்கும் சுமக்கணும், சுவிசேஷத்தை சுமக்கணும், தரிசனத்தை சுமக்கணும், வசனத்தை சுமக்கணும். ஏன் மீதியானியர்களுக்கு தப்பும்படி காத்தான் என்றா, இந்த 5 விஷயத்தை எடுத்து கொண்டு போறவன் தான் மீதியானிய பார்த்தான். ஓஹோ, வேலை பெரிய வேலை, இதை காக்கணும், காக்க வேண்டிய வேலை எனக்கு இருக்கு. ஆண்டு சொல்றார், பராக்கிரமசாலி, பயப்படாத, உன்னோட நான் இருக்கேன். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இன்னைக்கு போப்பா, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை அனுப்ப போறா, கோயம்புத்தூருக்குள்ள அனுப்ப போறா, பட்டணத்துக்குள்ள அனுப்ப போறா, கிராமத்துக்குள்ள அனுப்ப போகிறா, தேசங்களுக்குள்ள அனுப்ப போகிறா, காலேஜுக்குள்ள அனுப்ப போகிறா, ஸ்கூலுக்குள்ள அனுப்ப போகிறா, வேலை ஸ்தலத்துக்கு அனுப்ப போகிறா. உங்களை கொண்டு கர்த்தர் முறியடிக்க போகிறா. கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயமாய் மாறியது உண்மையானா, இன்றைக்கு இந்த கடைசி கால எழுப்புதல் கர்த்தரின் பட்டயம் உங்களுடைய பராக்கிரமசாலியின் பட்டயமாய் மாற போகிறது. கடைசியா ஒன்னு சொல்றேன், முடிக்கிறேன். ஆரம்பத்தில் சொன்னேன், யூதாவே நான் உன்னை நானேற்றி, எப்ராயிமே நான் உன்னை நிரப்பி, சியோனே நான் உன்னை எழுப்பி பராக்கிரமசாலியின் பட்டயமா மாற்றுவேன். ஐ ஹவ் பென்ட் ஜூடா ஃபார் மீ. நான் யூதாவை நான் ஏற்றுவேன் இருக்குல்ல, இங்கிலீஷ் பைபிள் என்ன இருக்குன்னா, யூதாவை எனக்காக நான் வளைப்பேங்கிறார். எனக்காக வளைப்பேன், எனக்காக நிரப்புவேன், எனக்காக எழுப்புவேன். ஏன்? பட்டயமா மாத்து. பட்டயம். உங்களை வளைக்கிறாரா? வளைச்சா கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். எனக்கெல்லாம் ரொம்ப வலிக்குது. வளைக்கிறாரு, வளைச்சு கொல்றாரு. ஒரு நாள் சும்மா இருக்க மாட்டேங்காரு, வளைச்சு விடுறாரு. இல்லை, நேற்றும் பேசியாச்சு. இன்னைக்கு இங்கே 2வது பிரசங்கம், இன்னும் மதியம் 3வது பிரசங்கம், நாளைக்கு திண்டுக்கல்ல பிரசங்கம், நாளைக்கு நைட்டு NLG ஆன்லைன் பிரசங்கம், 4ஆம் தேதி ஜெபமலையில் ஆன்லைன் பிரசங்கம், 5ஆம் தேதி காலையில் சபையில் 2 பிரசங்கம், 6ஆம் தேதி 4 மாவடியில் பிரசங்கம். இல்லை, வளைச்சுறாரு, வளைச்சு தள்ளுறாரு. வலிக்க தான் செய்யுது, ஆனால் நிரப்பிடுறாரு, எழுப்பிடுறாரு. எதுக்குன்னு பார்த்தா அவருக்காகத்தான். உங்களை வளைக்கிறார்னா வருத்தப்படாதீங்க, பயன்படுத்த பட்டயமா மாத்த. எழும்புங்க. யெகோவா ஓசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ
என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. உங்களை கர்த்தர் இன்னைக்கு பட்டயமா மாத்துவாரா? என்னென்னலாம் காணாம போச்சு, என்னென்னலாம் கெடுத்தான், என்னென்னலாம் திருடிட்டு போனானோ, ஓ அவன் திருடன் திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கு வரான். அவன் எவனை விழுங்கலாம் என்று எச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு கொஞ்ச காலமே இருக்கிறபடியால் தன் முழு பலத்தை பிரயோகப்படுத்துகிறான். ஆனா ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறார், நீ பராக்கிரமசாலி, நீ பராக்கிரமசாலியின் பட்டயம். உன்னை நான் நிரப்ப விரும்புகிறேன், உன்னை நான் எழுப்ப விரும்புகிறேன். என்ன நீ பட்டயமா மாறணும். நல்ல கண்களை மூடி வாயை திறந்து, உன்னை திருடிட்டு போன காரியம், உன்னை அர்ப்பணிக்க விடாம செய்கிற காரியம், உன்னை சுமக்க விடாம காரியம், தரிசனமா இருக்கலாம், உபதேசமா இருக்கலாம், அழைப்பா இருக்கலாம், கிருபைகளா இருக்கலாம், வரங்களா இருக்கலாம், இந்த பகல் வேளை ஒரு தேவனுடைய அபிஷேகம் உங்களை நிரப்பட்டும். கையை தட்டுங்க, வாயை திறங்க. அந்நிய பாஷையில ஆவியில நிரப்பப்பட்டவர்களா சத்தம் வரட்டும், சத்தம் வரட்டும். ஜெபிக்க கூடாது, ஜெபிக்காம சும்மா இருக்க கூடாது. நல்ல சத்தம், சத்தம். அமைதியா இருக்க கூடாது, அமைதியா இருக்க கூடாது. பேசுங்க 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 பேசுங்க. நான் கர்த்தருக்காக பட்டயமா மாற விரும்புகிறேன். நான் கர்த்தருக்காக இந்த எழுப்புதல் காலத்துல பராக்கிரமசாலியா மாற விரும்புகிறேன். தாவீதின் சேனையிலே கர்த்தர் தாவீதுக்கு உதவி செய்கிற நபர்கள் நாளுக்கு நாள் அவனோடு கூட வந்து சேர்ந்த பொழுதினால் அவன் சேனை தேவ சேனையை போல மகா பெரிய சேனையாய் மாறியது. தாவீதோடு வலது இடது கை ஆட்டமுடையவர்கள் இருந்தார்கள், கவன்கள் எய்கிறவர்கள் இருந்தார்கள், வில்லம்பு எய்கிறவர்கள் இருந்தார்கள், காலாகாலத்துக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள் இருந்தார்கள், காலகாலத்துக்கு ஆலோசனை கேட்கிறவர்கள் இருந்தார்கள், பரிசை ஈட்டி பிடித்தவர்கள் இருந்தார்கள். கர்த்தர் வலது இடது கை ஆட்டமுடையவர்கள் இருந்தார்கள், அணி அணியாய் புறப்பட்டவர்கள் இருந்தார்கள், அணி அணியாய் தங்களை காத்துக் கொண்டவர்கள் இருந்தார்கள், வஞ்சனை இல்லாமல் யுத்தம் செய்தவர்கள் இருந்தார்கள். இந்த சேனையில இப்படிப்பட்ட சேனை இன்றைக்கு இந்த இடத்துல எழும்பட்டும். கை தட்டுங்க, கை தட்டுங்க, வாயை தரங்க. நீ உன் கூட தான் இருக்க, உன் கூட தான் இருக்கிற, உன் கூட தான் இருக்கிறார். ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. பாதுகாக்க ஒப்புக்கொடு, அர்ப்பணிக்க ஒப்புக்கொடு. அவன் பாதுகாத்தா, பாதுகாத்தா. ராகாதா ராகாதா ரபாலபா உடகந்தரா ஷகதியாந்தரே. நல்ல கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி. பராக்கிரமசாலியே, பராக்கிரமசாலியே, என் வளர்ச்சியை தடை பண்ணுகிற, என்னுடைய growth தடை பண்ணுகிற, என் அபிஷேகத்தை தடை பண்ணுகிற எல்லா மீதியானுடைய வல்லமைகள், மீதியானுடைய தந்திரங்கள் நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. தேவ சித்தத்தில் இருந்து என்னை திசை திருப்புகிற, தேவ சித்தத்தில் இருந்து என்னை வழி தப்ப பண்ணுகிற எல்லா மீதியானுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு என் வாழ்வை விட்டு, என் நிகழ்காலத்தை விட்டு, என் எதிர்காலத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினால் விலகுவதாக. வாலிப தம்பி ஜோமனு, ஜோமனு, வாலிப தங்கச்சி ஜோமனுங்க, ஐயா ஜோமனுங்க, அம்மா ஜோமனுங்க, பெற்றோர்கள் ஜோமனுங்க. தேவ சித்தத்தில் இருந்து என்னை திசை திருப்புகிற, என்னை வழி தப்ப பண்ணுகிற எல்லா வல்லமைகளும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுவதாக. கைகளை உயர்த்தி வளரணும் ஆண்டவரே. சாமுவேல் வளர்ந்தான், சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார். இயேசுவானவர் தேவ கிருபையிலே, மனுஷ தயவிலே நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். இயேசுவின் நாமத்தில் இங்கு இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தேவ கிருபையிலே, தேவ சுத்தத்தில் வளரட்டும், வளரட்டும், வளரட்டும். ஆண்டவரே சமர்த்தனா மாத்துங்க. யோசேப்பை குறித்து பார்வோன் சொல்லுகிறானே, உன்னை போல ஞானமும் விவேகமும் உள்ள ஒருவனும் இல்லை.
இந்த பட்டணத்தில் இவர்கள் யோசேப்புகளாக எழும்புவார்களாக, ஞானவான்களாய் எழும்புவார்களாக, பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றவர்களாக எழும்புவார்களாக. ஜோமனுங்க தம்பி, கர்த்தர் அந்த கிருபையை தருகிறார். கர்த்தர் அந்த கிருபையை இன்னைக்கு உன் மேல வைக்கிறார். காலம் வரும், உன்னை போல ஞானமும் விவேகமும் உள்ளவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிற ஒரு காலம் வரும். தம்பி, கர்த்தர் சொல்றாரு, உன் பிரயாசம் வீணா போகாது, உன் விழிப்பு ஜெபம் வீணா போகாது, உன் பைபிள் ரீடிங் வீணா போகாது. இன்றைக்கு உன் வளர்ச்சியை தடுக்கிற தேவ சித்தத்தில் இருந்து உன்னை திசை திருப்புகிற எல்லா மீதியானுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. நீ அழிப்பவன் மாத்திரமல்ல, தேசத்தை கெடுக்கிற மீதியானுடைய கையிலே சிக்கொண்டிருக்கிற ஜனங்களை ரட்சிக்கிறவன், ரட்சிக்கிறவள் நீ. ஷாபாரா காபாலா ஓராபா கதாடா ரபா தடா ரபா தடா ரியாந்தடா ரபா தடா ரபா தடா. ஆண்டவரே, மீதியானின் வாழ்க்கையில் அளிக்கிற அர்ப்பணிப்புகள் பரிசுத்தத்தை அளிக்கும்படி ஆண்டவரே எழும்புகிற தானியேல் தீர்மானித்தான், தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தீர்மானித்தான். ஆண்டவரே ஒப்புக்கொடு, தம்பி ஒப்புக்கொடு, தங்கச்சி ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இப்போ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்ன என் பரிசுத்தத்தை அசுசிப்படுத்திக்க மாட்டேன். அசுசிப்படுத்துகிற எல்லா காரியத்தில் இருந்து இன்றைக்கு நான் வெளியே வருகிறேன், நான் வெளியே வருகிறேன். என்னை தீட்டுப்படாதபடி எல்லாவற்றிலும் சுத்தவானாக காத்துக்கொள்ள என ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். ஓ ரபா ஷகதடா ரதடா ரதடா, என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்படி எல்லாரும் கையை உயர்த்தி, எங்கள் கோவை பட்டணத்தில் கிரியை செய்கிற எல்லா மீதியானுடைய வல்லமைகளையும், ஓ எலும்பு எலும்பு தம்பி ஜோமன் கையை உயர்த்தி, கையை உயர்த்தி. ஒரு கிதியோனா ஜோமன், ஒரு கிதியோனா கையை உயர்த்தி. உன்னை அனுப்புகிறது கர்த்தர், உன்னை அனுப்புகிறது கர்த்தர். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. இயேசுவின் நாமத்தில் எங்கள் கோவை பட்டணத்தில் கிரியை செய்கிற எல்லா மீதியானுடைய வல்லமைகளையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் சபைகளை பாழாக்குகிற, விசுவாசிகளை பாழாக்குகிற எல்லா மீதியானுடைய வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். அப்படியே ஆண்டவர்கிட்ட கையை உயர்த்தி பர்சனலா உன்னை ஒப்பு கொடுமா, பர்சனலா உன்னை ஒப்பு கொடுமா. சமரசம் இல்லாத சத்திய வார்த்தைக்கு உன்னை ஒப்பு கொடுமா, ஒப்பு கொடுமா, ஒப்பு கொடுமா. தம்பி ஒப்பு கொடு, தங்கச்சி உன்னை ஒப்பு கொடு, ஒப்பு கொடு, ஒப்பு கொடு. ராபா ஷகதடா ராபா. பராக்கிரமசாலியே, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு நீர் கொண்டு வந்த உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உடைய ஊழியக்காரனா ஜெபம் பண்றோம் ஆண்டவரே, ஊழியர்களா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளே இருக்கிற ஊழியர்கள், வெளியே இருக்கிற ஊழியர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கைகளை உயர்த்தி ஜெபிப்போம், கைகளை உயர்த்தி ஜெபிப்போம் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இவர்களுடைய நிகழ்காலத்திற்கும் இவர்கள் எதிர்காலத்திற்கும் கர்த்தர் போதுமானவராய் இருப்பீராக. வியாதியோடு, பலகீனத்தோடு, மந்த புத்தியோடு, தோல்வி அடைந்த நிலையில ஒருவர் இனிமேல் இருக்கக்கூடாது ஆண்டவரே. எல்லா பலகீனங்கள் மாறட்டும், எல்லா வியாதிகள் மாறட்டும். அவர்களுடைய வாழ்க்கைக்கு growth ஆகிறதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அந்த தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். மனதார உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.